வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று வழமைக்கு மாறாக தேசம் துறை தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன. வழமையாக நாங்கள் விமர்சனங்களை முன்வைத்து கேள்விகளை தொடுத்து வந்தோம். இன்றைக்கு வழமைக்கு மாறாக தேசம் துறை தொடர்பாக இருக்கிற விமர்சனங்கள் தொடர்பில் என்னை அதனுடைய ஆசிரியராக கேள்வி எழுப்புவதற்காக நம்மோடு இணைந்து கொள்கின்றார். உங்களுக்கு நன்கு அறிமுகமான தமிழ் விடுதலை புலிகளின் முன்னாள் புலனாய்வுத்துறை பொறுப்பாளர், வேர்கள் அமைப்பின் உறுப்பினர் மற்றும் அரசியல் ஆய்வாளர் முல்லைமதி அவர்கள். வணக்கம் முல்லைமதி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் உறவுகளே. இன்றைய நிகழ்ச்சி ஏற்கனவே ஜெயபாலன் அவர்கள் கூறியது போல கொஞ்சம் வித்தியாசமானதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் கடந்த காலத்தில் தேசம் திரையில் சென்று பல்வேறு நேர்காணல்களை நான் வழங்கியிருந்தேன். தேசம் திரையினுடைய கேள்விகள் அல்லது தமிழ் மக்கள் சார்பில் தேசம் திரை முன்வைத்த கேள்விகள் அல்லது மக்களுக்குள் இருந்து சிலர் தேசம் திரைக்கு வழங்கிய தகவல்கள் அல்லது தாயகத்தில் நடைபெறுகின்ற சில சம்பவங்கள், நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் தொடர்பில் தேசம் திரை பேசி வந்தது. அதனால் தேசம் திரையினுடைய கேள்விகளுக்கும் தேசம் திரையோடு சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது அதன் ஊடாக விடுதலை புலிகளுடைய செயற்பாடுகள் தொடர்பாக விமர்சனங்களை அல்லது தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறவர்கள் தொடர்பாக சில பதில்களை கூற வேண்டிய ஒரு தேவை விடுதலை புலிகள் இயக்க போராளிகளுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், 2009 மே 18 விடுதலை புலிகள் இயக்கம் உத்தியோகபூர்வமாக தாயகத்தில் செயலிழந்து போய்விட்டது. அதற்கு பிறகு இந்த விடுதலை இயக்கத்தை ஜனநாயக வழியில் வழிநடத்தி செல்வதற்கான பொறுப்பை கே. பத்மநாதன் அவர்கள் ஏற்றுக்கொண்டு வந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக சர்வதேச போலீசாரால் கைது செய்யப்பட்டு அவர் இலங்கை அரசிடம் ஒப்படைக்கப்பட்டதனால் இன்று வரை அவர் ஒரு வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவருடைய செயற்பாடுகள் முடங்கி போயிருப்பதும், அவருக்கு எதிரான விமர்சனங்கள் தமிழ் தேசியவாதிகள் அல்லது விடுதலை புலிகள் என்று சொல்லுகிறவர்கள் தரப்புகளால் முன்வைக்கப்படுகின்ற காரணத்தினாலும் விடுதலை புலிகள் தரப்பில் இருந்து உண்மையில் விடுதலை புலிகளுடைய உத்தியோகபூர்வ கருத்துக்களாக குரலாக பேசுவதற்கு யாரும் மற்ற ஒரு நிலை உருவாகி இருந்த காரணத்தினால்தான் விடுதலை புலிகள் தொடர்பில் ஒரு கருத்து கூறுவதற்கு வெளியே ஒரு மூன்றாவது நபர் தேவை என்ற ஒரு நிலை உருவாகிய போது சில போராளிகள் கூடி சேர்ந்து சில தமிழ் உணர்வாளர்கள் விடுதலை புலிகளோடு இணைந்து செயல்பட்டவர்களும் சேர்ந்துதான் 2010 நவம்பர் மாதத்தில் நடுவாரத்திலே நான் முல்லைமதி என்ற ஒரு பெயரில் கனடாவில் உள்ள டிவிஐ தொலைக்காட்சி ஊடாக சமூக பொது வழியில் வந்து விடுதலை புலிகள் சார்ந்து நான் பேசத் தொடங்கினேன். அந்த அடிப்படையில் தான் தேசம் திரையினுடைய தொடர் செயற்பாடுகளையும் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் தேசம் திரையை எதிர்கொண்டு பேசியிருந்தோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், சங்கரானந்தா என்று சொல்லுகின்ற கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு இந்து சாமியாராக தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் அரசியல் பிரிவில் செயற்பட்டவர் என்று அறியப்படுகின்ற விடுதலை புலிகளின் வரலாறுகளை பேசுகிறேன் என்று கூறுகின்ற ஒருவர் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கும் முல்லைமதிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று வைத்த ஒரு கடுமையான விமர்சனம். அதற்கு அப்பால் இன்று விடுதலை புலிகளாக செயற்படக்கூடியவர்கள் முல்லைமதி இயக்கத்தில் இருந்தாரா என்பதை சொல்ல வேண்டும் என்று வைத்த ஒரு கோரிக்கை. இன்று அதற்கு பதில் சொல்வதற்கும் கடந்த 2-3 மாதமாக பொது வழியில் வந்து எந்த கருத்தையும் கூறாமல் நான் இருந்த காலத்தில் அப்படி யாரும் எந்த தரப்பும் விடுதலை புலிகளாக செயல்படுகின்றவர்கள் என்று தங்களை சொல்லுகிறவர்களோட வந்து கருத்துக்களை கூறாதல்லை. தொடர்ந்து தேசம் திரை பல்வேறு கருத்துக்களை பேசி வருகின்ற நிலையில் தமிழீழ விடுதலைக்காக போராடி 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களை தமிழீழ மக்களின் விடுதலைக்காக விலை கொடுத்து அல்லது விளைத்த ஒரு விடுதலை இயக்கம், இந்த மக்களின் விடுதலைக்காக கொண்ட கொள்கையில் உறுதியாக என்று போராடிய இயக்கம் தொடர்பிலும் அது போராடிய காலத்தில் அதனுடைய செயற்பாடுகள் தொடர்பிலும் வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் தொடர்பிலும் ஜெயபாலனுடைய இந்த தேசம் திரை செயற்பாடுகள் உண்மையில் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பிலும் ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். ஜெயபாலன் அவர்களுடன் தனிப்பட்ட நட்புறவு எனக்கு இருந்த காரணத்தினால் ஜெயபாலன் அவர்களுடைய கருத்துக்களுக்கு எனக்கு உடன்பாடு இருந்தது. என்னிடம் நீங்கள் கேள்வி கேளுங்களேன். நான் விடுதலை புலிகளை விஷமத்தனமாக விமர்சிக்கவில்லை அல்லது தலைவர் பிரபாகருடைய தனிமனித, அதாவது தலைவர் பிரபாகர் அவர்களை அவர்கள் தனிமனிதனாக நான் விமர்சிக்கவில்லை. விடுதலை புலிகளின் தலைவராக அவர் இருந்து செயற்பட்ட காலத்தில் விடுதலை புலிகள் இயக்கம் தன்னுடைய செயற்பாடுகள் தொடர்பில் வைக்கப்படுகின்ற விமர்சனங்களை தான் நான் ஒரு ஊடகவியலாளராக செய்து கொண்டிருக்கிறேன். உங்களோட என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்கள் என்று என்னிடம் கோரிக்கையை வைத்திருந்தார். பல முறை என்னை பேசுவதற்கு அழைத்திருந்த பொழுதும் நான் சுகையினம் காரணமாகவும் பல்வேறு காரணங்களாலும் ஈடுபடுவதில்லை என்று ஒதுங்கி இருந்தாலும் பல போராளிகளோடு பேசிய பொழுதும் பொதுமக்களோடு பேசிய பொழுதும் தேசம் திரையை எதிர்கொள்ளுங்கள் என்ற ஆலோசனையை குறிப்பிட்டார்கள். அதிலும் குறிப்பாக எங்களுடைய மூத்த போராளிகள் ஒருவரான ரூபன் அவர்கள், அதாவது தலைமைச் செயலகத்துக்கு ஒரு காலத்தில் பொறுப்பாக இருந்த ரூபன் அவர்கள், என்னுடைய செயற்பாடுகள் சரியாக இருக்கிறது, அதை நீங்கள் தொடருங்கள், நான் சங்கரானந்தாவோடு பேசுகிறேன் கூட என்று சொன்ன நிலையில் கூட நான் தாமதமாக இப்பொழுது நான் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்கின்றேன். அதுவும் இன்றைக்கு ஜெயபாலன் நீங்களே கேள்வி கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன் என்று ஆரம்பித்தார். எனவே அவர் ஊடகத்தை நடத்துகிறவர் என்றபடினாலே அவர் தொடங்கி இருக்கிறார். நான் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கின்றேன். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம். தேசம் திரை என்ற ஒரு ஊடகத்தை நீங்கள் எப்பொழுது ஆரம்பித்தீர்கள்? உண்மையிலே நான் 1997 தேசம் சஞ்சிகையாக வெளிவந்திருந்தது. தேசம் சஞ்சிகை கிட்டத்தட்ட
ஒரு காலாண்டு இதழாக வந்து கிட்டத்தட்ட 2007 வரைக்கும் 48 இதழ்கள் வெளிவந்திருந்தன. 2007 எங்களுக்கு இந்த பதிப்பு செலவுகள் இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் இணையத்தின் வளர்ச்சியை தொடர்ந்து நாங்களும் எங்களோட தொழில்நுட்பத்தை மாற்றிக்கொண்டு தேசம் நெட்டாக இயங்கியிருந்தோம். தேசம் நெட் வந்து கடந்த ஆண்டு வரை தேசம் நெட் ஒரு இணைய சஞ்சிகையாக செய்திகளை வெளியிட்டு வந்தோம். அதுக்கு பிறகு இந்த யூடியூப் அது மற்றொரு தொழில்நுட்ப மாற்றம் ஏற்பட்டது. அதை தொடர்ந்து நாங்கள் இந்த யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கிறோம். சோ சுருக்கமாக சொன்னால் எங்களுடைய நோக்கம் என்னென்று சொன்னால் மக்களுக்கு வந்து தகவல்களை வெளிப்படையாக கொண்டு வர வேண்டும் என்பது முதலாவது நோக்கம். நடுநிலைத்தன்மை இருக்கா இல்லையா என்றால் இருக்கென்றும் வாதாடலாம், இல்லை என்றும் வாதாடலாம். நடுநிலைமையா இருக்கிறதே ஒரு போலி என்றும் சொல்லலாம். நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் மக்களுக்கு வந்து தகவல்களை நடுநிலையா கொடுக்க பார்க்கிறோம். பக்கம் சாராது நின்று தகவல்களை கொடுக்க பார்க்கிறோம். ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களோட பக்கத்துலதான் எங்களுடைய விருப்புகள் எல்லாம் அந்த மக்கள் சார்ந்ததா தான் இருக்கும். அது ஒரு உண்மையான ஊடக செயற்பாடு என்பது சமூகத்தை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஊடகங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கின்றது. ஆனால் தேசம் திரையினுடைய செயற்பாடுகளை பொறுத்தவரையில் விடுதலை புலிகள் இயக்கத்தை விமர்சிக்கின்ற வகையில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவரை பாசிசவா செயற்பாட்டாளர் என்று விமர்சிக்கின்ற வகையில் தமிழினத்தை பேரழிவுக்கு தள்ளியவர் என்ற அடிப்படையில் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வருவதாகவும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் செயற்பாடுகளில் நல்ல பக்கங்களை தேசம் திரை பேசுவதில்லை என்றும் உரிமைக்காக போராடி கொண்டிருந்த விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு நிழல் அரசாங்கத்தை உருவாக்கி இயக்கி கொண்டிருந்தார்கள் என்றும் உரிமைக்காக போராடிய காலத்திலேயே செஞ்சோலை பழமுதிர்ச்சோலை போன்ற தொண்டு நிறுவனங்களை உருவாக்கி பிச்சைக்காரர்களற்ற ஒரு தேசத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் என்ற அடிப்படையில் இந்த நல்ல விடயங்களை எல்லாம் பேசாமல் தேசம் திரை விமர்சனங்களை மட்டும் ஏன் விடுதலை புலிகளை நோக்கி வைக்கிறது என்று பலர் கேள்வி எழுப்புகின்றார்கள். அந்த கேள்விகள் தான் முல்லைமதி போன்றவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஒரு சிரேஷ்ட போராளிகளாக இருந்த முல்லைமதி போன்றவர்கள் தேசம் திரையில் சென்று பேசுவது ஒரு சரியான செயற்பாடு இல்லை என்ற விமர்சனம் வைக்கப்படுகின்றது. அதை பற்றி உங்களுடைய கருத்து? இப்ப முல்லைமதி, நீங்கள் உங்களோட நாட்டில் கனடாவில் இருந்த ஒரு தொலைக்காட்சியை நீங்கள் ஓன் பண்ணினீங்கள் என்றால் அதுல வார செய்தி அங்க கனடியன் அரசாங்கம் மக்களுக்கு என்னென்ன எல்லாம் செய்திருக்குது அல்லது அமெரிக்க அரசாங்கம் என்னென்ன எல்லாம் செய்திருக்கு பட்டியல் போட்டு செய்தி தொகுக்கிறேன். எப்பவும் செய்திகளை பொறுத்தளவுல செய்திகள் வந்து ஒரு நெகட்டிவான செய்திகள் தான் பெரும்பாலும் வரும். அது எந்த மொழியில எந்த நாட்டில இருந்து ஒரு ஊடகம் வந்தாலும் அது அவ்வாறு தான் இருக்கும். ஏன்னா செய்தி ஊடகங்களுடைய தன்மை என்றது அதுதான். அவர்கள் வந்து அங்கு நடக்கக்கூடிய விடயங்கள், நாங்கள் எங்களுடைய செய்தி ஊடகங்கள்ல ஒரே புத்தக வெளியீடு நடந்தது, அங்க அவர் வந்து இது கொடுத்தார் இந்த பரிசு கொடுத்தார்கள் என்றெல்லாம் போட்டால் அது அந்த அந்த செய்தி ஊடகம் ஒன்று இயங்கியலாது. அடுத்தது வந்து செய்தி ஊடகத்தின் நோக்கமும் அது அல்ல. செய்திகளை மக்களுக்கு வந்து தகவல்களை கிடைக்க செய்கிறது. இப்ப எங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, நீங்கள் வைக்கிற உங்களை போன்றவர்கள் வைக்கிற முக்கியமான விமர்சனம் என்னன்னா, தேசம் நெட் ஏன் இப்படி செய்யுது, தேசம் நெட் விடுதலை புலிகள் விமர்சனங்களை மட்டும்தான் வைக்குது. ஆனா உண்மையா தேசம் நெட் அப்படி செய்யல. தேசம் நெட் பல்வேறு தரப்பினுடைய விமர்சனங்களையும் கொண்டு வருது. ஆனால் என்ன நடக்குது என்றால், பெரும்பாலான ஊடகங்கள், தமிழ் தரப்பில் இருக்கிற பெரும்பாலான ஊடகங்கள் விடுதலை புலிகளுக்கு சார்புடைய ஒரு ஊடகமாக இருக்கிறதால நாங்கள் அதை விமர்சன கண்ணோட்டத்தோட பார்க்கிறது அவர்கள் விடுதலை புலிகளுக்கு எதிரான ஊடகம் என்று பார்க்கிறார்கள். உங்களுடைய கூற்றின்படி நீங்கள் விடுதலை புலிகளை அதாவது விஷமத்தனமாக விமர்சிக்கவில்லை. விடுதலை புலிகள் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய போராட்ட காலத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பில் உங்களுக்கும் உங்களை போன்றவர்களுக்கு இருக்கின்ற கேள்விகளை அல்லது எழுகின்ற கேள்விகளை அல்லது உங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்களை அடிப்படையாக கொண்டு பேசுகிறீர்கள். நிச்சயமா நாங்கள் என்ன பார்க்கிறோம்னா, மக்களுக்கு பல விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயங்களை வந்து நாங்கள் ஒரு விமர்சன பார்வையோட வைக்கிறோம். அதுதான் ஒரு ஊடகத்தின் கடமை என்று நான் நினைக்கிறேன். எல்லாரும் வந்து ஒரே ஒரு ஊடகம் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று சொல்லி வெளியில இருந்து அழுத்தங்கள் வரையிலாது. நாங்கள் என்ன ஊடக சுதந்திரம் ஒன்று இருக்குத்தானே. இப்ப இல்ல பல்வேறு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டுல இருக்கைக்குள்ள அந்த சுதந்திரம் மறக்கப்பட்டிருந்தது. அது உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். ஏனென்றால் அந்த நேரம் ஒரு விடுதலை போராட்டம் ஒன்று நடந்தது. அதுக்காக தகவல்கள் வெளியில போகக்கூடாதுன்றதுக்காகவோ அல்லது எதிர்நிலையை காட்டக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஒன்று இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு அந்த நிலைமை போய் இன்றைக்கு ஒரு ஜனநாயக சூழல் ஒன்று இருக்குது. அப்ப இந்த சூழல்ல வந்து கடந்த காலங்கள்ல நடந்த தவறுகளை வந்து பாக்குறது வந்து விலை முக்கியம். ஏன்னா அந்த கடந்த கால தவறுகளை பாக்குறதன் மூலமாக இதே தவறுகள் எதிர்காலத்துல நாங்கள் விடக்கூடாது. இப்ப நாங்கள் வந்து அண்மையில ஒரு ஆய்வு ஒன்று செய்திருக்கோம். பலஸ்தீனத்துல இன்றைக்கு காசாவில நடந்து கொண்டிருக்கிற இந்த சமாதான ஒப்பந்தம் அல்லது இந்த போர் நிறுத்தத்தை பற்றி
நாங்கள் 1987 இலங்கை இந்திய ஒப்பந்தத்தையும் ஒப்பிட்டு நோக்குறோம். அப்ப நாங்க என்ன பாக்குறோம்னா, கடந்த ஏன் அங்க அப்படி நடந்திருக்குது, ஏன் எங்களுக்கு இப்படி நடக்க இல்லை. அப்ப இந்த விமர்சன பார்வை இல்லாமல் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர இல்லாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய விமர்சனம் ஈழத்தமிழினத்துக்கு நல்ல எதிர்காலத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கிறதா, அல்லது புலிகளை விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்ற அடிப்படையில் இருக்கிறதா? என்ன பிரச்சனை என்றால், இப்ப நீங்கள் துணுக்காயில் விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு சிறை வைத்திருந்தது. அந்த சிறையில் பலர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள், விசாரிக்கப்பட்டார்கள். அங்கு அது ஒரு வதை முகாமாக செயல்பட்டது என்றெல்லாம் ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் செய்திருந்தீர்கள். அதைத் தொடர்ந்து விடுதலை புலிகள் இயக்க போராளி என்ற அடிப்படையில் நான் உத்தியோகபூர்வமாக அதற்கான பதிலை உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது சமகாலத்தில் அப்படி ஒரு சிறைச்சாலை அங்கு இருக்கவில்லை என்று கூட சில பிரச்சாரங்கள் அங்கு முன்னெடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இல்லை, அங்கு ஒரு சிறைச்சாலை இருந்தது. விடுதலை புலிகள் இயக்கம் 1990ஆம் ஆண்டு இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தொடர்ந்து அங்கு உருவாக்கப்பட்ட ஒரு தேசிய ராணுவம் என்று உருவாக்கப்பட்ட அந்த ராணுவம், அதுக்கு ஆதரவாக செயற்பட்டவர்கள், மற்றது இந்திய அமைதிப்படைக்கு ஆதரவாக செயற்பட்ட இயக்கங்கள், அவர்களுடன் சேர்ந்து செயற்பட்டவர்கள், இவர்களை எல்லாம் ஒரு நேர்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்தது. என்றால் இந்த இலங்கை இந்திய படை காலத்தில் இலங்கை இந்திய கூட்டு புலனாய்வு நடவடிக்கைகள் வடகிழக்கில் பெரிய அளவில் அபிவிருத்தி செய்யப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், முஸ்லிம் மக்களை வெளியேற்ற வேண்டிய ஒரு அவசர முடிவை விடுதலை புலிகள் எடுக்க வேண்டி வந்ததுக்கான உண்மையான காரணம் வெளியே சொல்லப்படாமல் இருந்திருந்தாலும், அந்த உண்மையான காரணம் அவர்கள் ஒரு வர்க்க மோதலை உருவாக்கி ஈழப் போராட்டத்தை, இன விடுதலை போராட்டத்துக்கு அப்பால் ஒரு வர்க்கம் புரட்சியாக மாற்றுவதற்கு அநேகமான வேலை திட்டங்களை நடத்திவிட்டார்கள். அதை துவக்குகின்ற வேலையை கிழக்கு மாகாணத்திலே ஆரம்பித்து விட்டார்கள். கிழக்கிலே ஆரம்பித்த அது கிழக்கில் முஸ்லிம்கள் தமிழர்களை அடிக்கிறார்கள், வடக்கிலே தமிழர்கள் முஸ்லிம்களை அடிக்கப் போகிறார்கள். இது ஒரு வர்க்கம் புரட்சியாக மாறப்போகின்றது. ஆகவே இதை தடுத்து நிறுத்துவதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு உபாயம், உடனடியாக இந்த முஸ்லிம் மக்களை இந்த பகுதியில் இருந்து அகற்றி திருப்பி கூப்பிடுவது என்ற ஒரு நடவடிக்கையை புலிகள் கையில் எடுத்தார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அது புலிகள் இயக்கத்துக்கு எதிராக ஒரு மனித உரிமை மீறலாக, ஒரு மதத்தை பின்பற்ற காரணத்தை காட்டிக்கொண்டு ஒரு சமூக மக்களை வெளியேற்றி விட்டார்கள் என்ற ஒரு மிக பெரும் பழியை கூட விடுதலை புலிகள் இயக்கம் எதிர்கொண்டது. இந்த விடயங்கள் தொடர்பில் நான் தனிப்பட்ட ரீதியில் உங்களோடு பேசும் பொழுதும் பேசியிருக்கின்றேன். இந்த துணுக்காய் சிறை தொடர்பிலும் விடுதலை புலிகளின் காலத்தில் விடுதலை புலிகள் இயக்கம் செயல்பட்டிருக்கின்றது, தமிழீழ அரசு செயல்பட்டிருக்கின்றது, தமிழீழ அரசுக்கு நீதி நிர்வாக கட்டமைப்புகள் இருந்திருக்கின்றது என்று பல்வேறு விடயங்களை நான் எடுத்து கூறியதுக்கு பிறகு தொடர்ந்து நீங்கள் இந்த துணுக்காய் சிறை பற்றி தொடர்ந்தும் திரும்ப பேசியதற்கு காரணம் என்ன? உங்களை சிறை தொடர்பில் ஒரு உத்தியோகபூர்வமான கருத்து விடுதலை புலிகளின் பக்கத்தால் உங்களுக்கு சொல்லப்பட்ட பிறகு ஏன் தொடர்ந்து நீங்கள் அதை பற்றி பேசுகிறீர்கள்? இங்கேதானே நீங்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராக ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை செய்பவராக மற்றவர்களால் கருதப்படுது. பாத்தீங்களா, இந்த துணுக்காய் விஷயத்தை முதல்ல வருவோம். துணுக்காய் விஷயத்துல இப்படி ஒரு முகாம் இருக்கின்றதை நாங்கள் வெளியில கொண்டு வந்திருந்தோம். ஆனால் அப்படி ஒரு முகாம் இல்லை என்று சொல்லி ஐபிசி தொலைக்காட்சி, ஐபிசி வானொலி, அது பெரும்பாலும் ஒரு மாஸ் மீடியா, இன்னைக்கு தமிழ் பகுதிகளில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஊடகம், அது அப்படி ஒரு ஊடகம் இல்லை, அப்படி ஒரு முகாம் இருக்கவில்லை என்று நிறுவி ஒரு காணொலி பதிவை விட்டார்கள் எங்களுக்கு பிறகு. அப்ப நீங்கள் அது விடுதலை புலிகளுடைய பிரதிநிதியாக நீங்கள் அதை சொல்லி இருந்தாலும், பெரும்பாலும் அதுக்கு பிற்பாடு வந்த கருத்துக்களை பார்த்தா முள்ளமுதி விடுதலை புலிகளிலேயே இருக்கல என்ற மாதிரியான கருத்துக்களும் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இன்னொன்று இருக்கு, விடுதலை புலிகள் தங்களோட கருத்துக்களை முன்வைச்சா கூட அந்த கருத்துக்களை அந்த கருத்துக்கள் தவறு என்றால் அதை தவறு சொல்றதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குத்தானே. நிச்சயமாக கருத்து மோதல்களும் கருத்து புரட்சிகளும் அவசியம், விமர்சனம் என்பது அவசியம். விடுதலை புலிகள் இயக்கமே விமர்சனங்களை அனுமதித்திருந்தது, சமகால பார்வை உட்பட பல்வேறு வகைகளில் மக்களிடம் கருத்துக்களை கேட்டிருந்தது. ஏற்கனவே நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன், உலகத்துக்கு தெரியாத அளவில் வேர்கள் பல்நோக்கு புலனாய்வுத்துறை என்ற ஒரு பகுதியையே விடுதலை புலிகள் இயக்கம் இயக்கியதற்கு காரணம் உண்மையான செய்திகள், உண்மையான நிலவரங்களை விடுதலை புலிகள் இயக்கம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறை வெளிப்படையாக இயங்கிய காலத்தில் விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறை போராளிகளை கண்டால் மக்கள் வாயை மூடி விடுவார்கள், காதையை மூடி விடுவார்கள். விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயற்படுகிறவர்களை கண்டாலும் வாயை மூடி விடுவார்கள், காதையை மூடி விடுவார்கள். ஆனால் மக்களோடு மக்களாக இருக்கின்ற எங்களை போன்றவர்களுக்கு முன்னாலே அவர்கள் தங்களுடைய மனங்களை திறந்து பேசுவார்கள். அப்படி பேசியதனால் தான் நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன், இந்த வேர்கள் பல்நோக்கு புலனாய்வுத்துறை என்ற ஒரு கட்டமைப்பை தலைவர் பிரபாகரன் 84 உருவாக்க தவறியிருந்தால் விடுதலை புலிகள் இந்த போராட்ட காலத்தில் எதிரிகளின் புலனாய்வு செயற்பாடுகளை காரணம் காட்டி அல்லது அதனுடைய உண்மையான தாக்கத்தை உணர்ந்து கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல், அதை பற்றி ஒரு சரியான மதிப்பீடுகள் இல்லாமல் இன்னும் பெருந்தொகையான தமிழர்கள் அதால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், சிறைகளில் வாழி இருக்க வேண்டி வந்திருக்கும், சித்திரவதைகள் விசாரணைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பார்கள், பலர் விசாரணைகளின் போது உயிரை விட வேண்டி வந்திருக்கும், பலர் குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்டிருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள், தமிழ் கவி உங்களுடைய நேர்காணலில் சொல்லியிருக்கின்றார். அதாவது சிறைக்கு பொறுப்பாக இருந்தவரையே
விடுதலை புலிகள் பிடிச்சி திரையில போட்டு விட்டார்கள். அப்ப விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு விடுதலை இயக்கம், விடுதலை போராட்டத்தை எப்படி நடத்துவது என்ற தொடர்பாக உலகில் எங்கேயும் ஒரு சிலபஸ் கிடையாது. அதுக்கப்பால தமிழீழ விடுதலை புலிகளும் தமிழீழ மக்களுக்காக போராடுகின்ற ஒரு இயக்கம். அதில் இருக்கிற ஒவ்வொரு போராளிகளும் தமிழீழ மக்களுடைய பிள்ளைகள். நாங்கள் தான் எங்களுடைய மண்ணின் விடுதலைக்காக போராடுகிறோம். எங்களுடைய மக்களை சிதைக்க வேண்டும், சித்திரவதை செய்ய வேண்டும் என்ற தேவைகள் எங்களுக்கு கிடையாது. ஆகவே இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். அதாவது விடுதலை புலிகள் இயக்கம் மேடைகள் போட்டு பேசுவதை விட இசைப்பாடல்களுக்கு கூடாகவே தங்களுடைய அறிக்கைகள் பலவற்றை வெளியிட்டிருந்தது என்பதை உங்களை போன்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். இந்த இந்திய படைக்காலம் அல்லது இந்த 90ஆம் ஆண்டு கைது சிறைகள் உருவாக்கப்பட்டிய தேவைகளின் பின்னணி பற்றி நான் ஒரு பாடல் கூடாகவே உங்களுக்கு சொல்ல முடியும். அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தம் எனப்படுவது இலங்கையில் 9 மாகாணங்களுக்கும் அதிகாரங்களை பகிர்கின்ற ஒரு விடயமாக இருந்ததே தவிர அது உரிமைக்காக போராடுகின்ற ஈழத்தமிழர்களின் உரிமை பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வழங்குவதற்கானதாக இருக்கவில்லை. அதாவது அருகருகே இருக்கும் 2 மாகாணங்கள் விரும்பினால் இணைந்து கொள்ளலாம் என்ற ஒரு சரத்தை வைத்திருந்தார்கள். இடையில் வெளியோயா என்ற இன்னொன்றை கொண்டு வந்து இலங்கை அரசாங்கம் வெட்டி விட்டதோடு அந்த இணைப்பை கூட அவர்கள் இல்லாமல் செய்தார்கள். பிறகு ஜேவிபி வடகிழக்கு இணைப்பையும் இல்லாமல் செய்துவிட்ட ஒரு அநியாயத்தையும் கூட இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறீர்கள். ஆக விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு விடுதலை இயக்கமாக எதிரிக்கு எதிராக ஆயுத ரீதியாக போராடும் பொழுது இஸ்ரேலிய உளவுத்துறை, CIA, இந்திய உளவுத்துறை, இன்னும் பல நாடுகளில் இருந்த உளவுத்துறைகளில் இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்ற பல அனுபவம் வாய்ந்த உளவுத்துறை முன்னாள் உளவாளிகள் விடுதலை புலிகளின் ஆலோசகர்களாக ஆலோசனை வட்டமாக இந்த ஈழப் போராட்டத்துக்கு எதிராக எப்படி செயற்பட வேண்டும் என்ற கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்த காலத்தில் அப்படியான ஒரு பல்கோண செயற்பாடுகளுக்கு முகம் கொடுத்து நின்ற விடுதலை புலிகள் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு எதிராக இந்திய படைகளுக்கு எதிராக ஆயுதங்களை நீட்ட வேண்டிய நிலை வந்த போது அந்த போர் தொடங்கப்பட்டதை தொடர்ந்து விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு பாடலை வெளியிட்டது நீங்களும் கேட்டிருப்பீர்கள். கடந்து வந்த பாதை தன்னை திரும்பி பாரடா, நீ நாச வேலை செய்த பின்னர் வருந்துவாயடா, அடர்ந்த காட்டில் எரியும் தியாக நெருப்பு தாரடா, உன்னை ஆட்டுகின்ற சக்தியோடு எரிக்கும் தாரடா என்ற அந்த பல்லவி தொடங்குகிறது. அதில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இதை கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தம்பிமாரை கொன்றவர்க்கு வாழ்த்து பாடினாய், உன் தங்கை கற்பை தின்றவர்க்கு மாலை சூடினாய், நம்பி நின்ற எங்களுக்கு நஞ்சை ஊட்டினாய், புலி காலை வரும் அந்த நேரம் கம்பி நீட்டுவாய் என்று அவர்கள் பாடியது. இதன் தமிழாக்கத்தை நான் விரிவுபடுத்தி உங்களுக்கு கூற வேண்டிய தேவை. இப்படி பொது வழியில் பாடிய விடுதலை புலிகள் தான் பின்னர் இந்த இந்திய படைகள் வெளியேறிய கையோடு இந்த விடுதலை போராட்டத்துக்கு எதிராகவும் இந்த மக்களுக்கு எதிராகவும் செயற்பட்ட அல்லது தங்களுடைய அந்த அறிவுறுத்தலை ஏற்காமல் செயற்பட்டவர்களை கண்டிக்கவும் தண்டிக்கவும் சீர் செய்யவும் சில முயற்சிகளை எடுத்தார்கள். இந்த தம்பிமாரை கொண்டவர்க்கு வாழ்த்து பாடியவர்களும் மாலை போட்டவர்களும் புலிகளை அளித்து தமிழர்களுக்கு ஒரு அரசியலை கொடுக்கலாம் என்று இந்த மாகாணங்களுக்கு வழங்கிய அதிகாரங்களை ஏற்றுக்கொண்டவர்களுமாக கருதப்படுகின்ற பத்மநாப குழுவினரையே அவர்கள் போய் சர்க்காரியா காலனியில் வைத்து தமிழ்நாட்டிலேயே படுகொலை செய்கின்ற அளவுக்கு ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். இதுகளை சரி என்று சொல்லுகின்றவர்களும் பிழை என்று சொல்லுகிறவர்களும் இருக்கலாம். ஆனால் ஒரு விடுதலை போராட்ட இயக்கமாக அந்த இயக்கம் அதை அப்பொழுது செய்தது என்றதை விடுதலை புலிகள் இயக்கம் மறுக்கவில்லை. ஆனால் இந்த பத்மநாபா குழுவினருக்கு எதிரான நடவடிக்கைகளை இப்பொழுது அவசரப்பட்டு எடுக்க தேவையில்லை என்ற கருத்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவராலேயே சொல்லப்பட்ட கருத்து. உங்களுக்கே தமிழ் கவி சொல்லவா? அதாவது இந்த சர்க்காரிய படுகொலை காலனியில் நடைபெற்ற படுகொலைக்கும் தலைவர் பிரபாகரனுக்கும் சம்பந்தம் இல்லை. நானே உங்களுக்கு பல தடவை சொன்னேன், விடுதலை புலிகள் இயக்கத்தின் பல நடவடிக்கைகளுக்கும் தலைவர் பிரபாகரனுக்கும் சம்பந்தம். ஏனென்றால் அவர் ஒரு ஐசோலேட் பண்ணப்பட்ட இடத்தில் இருந்து கொண்டு விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு தலைமை தாங்கி கொண்டிருந்தார். எதிரிகள் எங்கள் தமிழீழத்தின் மீது தொடுக்கின்ற போர்களுக்கு எதிராக செயற்பட வேண்டிய தேவையும் அவை அந்த போர்களை எதிர்ப்பதற்கான செயற்பாடுகளில் ஈடுபடுவதும் தமிழீழத்தை கட்டமைப்பதும் பல்வேறு விடயங்கள் தான் அவர் ஈடுபட்டாரே தவிர தமிழீழ நடைமுறை அரசாங்கத்தினுடைய நிர்வாகங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறதோ அல்லது விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய அலகுகளுக்கு என்ன நடக்கின்ற பார்க்கிறது அவருடைய பணியாக இருக்கவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு தலைவர், அவருக்கு கீழே துறைசார் பொறுப்பாளர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு கீழே துறைகள் இருந்தது, அந்த துறைகளுக்கு பொறுப்பாளர்கள் இருந்தார்கள், பகுதி பொறுப்பாளர்கள் இருந்து மாவட்ட பிராந்திய பொறுப்பாளர்கள் வரை இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்துக்கு கருணா பொறுப்பாக இருந்தார், பிற்காலத்தில் கருணா எப்படியான வேலையை செய்தார் என்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப இது ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் என்ற அளவில் ஏன் நீங்கள் விடுதலை புலிகளுடைய செயற்பாடுகளை நியாயபூர்வமாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கி நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி செல்வதற்கு இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசுவதற்கு மாறாக விடுதலை புலிகளை ஒரு குற்ற கூண்டில் நிறுத்தி இந்த விடுதலை போராட்டத்தையே ஒரு தவறானதாக சித்தரிப்பதற்கு முற்படுகிறீர்கள் என்று வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள், கேள்விகளுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புவது? இப்ப நாங்கள் இந்த விடுதலை போராட்டத்தை பார்த்தோம்னா 70கள் நடுப்பகுதியில இந்த தமிழ் மக்களுடைய உரிமைக்கான போராட்டம் துவங்குது. அதுக்கு பின்னுக்கு ஒரு அரசியல் இருக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்துல
தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தேர்தலில் தோல்வியடையினம். அப்ப அவைக்கு ஒரு மாற்று ஸ்ட்ராட்டஜி ஒன்று, திட்டம் ஒன்று தேவைப்படுது. அதுல இருந்துதான் இந்த தமிழீழ கொள்கை, தமிழீழம் என்ற கோஷம் எழும்புது. அதே நேரம் நாங்கள் புவியியலை பார்த்தோம் என்று சொன்னால் 2 துருவங்களாக, அமெரிக்காவும் ரஷ்யாவும் 2 துருவங்களாக இருக்குது. பனிப்போர் நடந்து கொண்டிருக்குது. இந்தியா ரஷ்யா சார்ந்த ஒரு நிலைப்பாட்டில இருக்குது. இந்த பின்னணியில இருந்துதான் இந்த தமிழீழ இந்த கோரிக்கையும் எழும்புது. அதுக்கு பிறகு இலங்கையில திறந்த பொருளாதார கொள்கை வருகின்ற பொழுது ஜே.ஆர். ஜெயவர்தனா தலைமையில அவர்கள் ஒரு அமெரிக்க சார்பான அணியை எடுக்க, இவர்களுக்கு ஜே.ஆர். ஜெயவர்தனாவுக்கு பாடம் படிப்பதற்காக இந்தியா ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்குது. அதுலதான் இந்த தமிழ் இளைஞர்களுக்கு ஆயுதங்கள் வழங்குகிறார். அந்த ஆயுதங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது கூட அவர்களுக்கு சொல்லப்படுது, உங்களுக்கு தனியிலம் தருவராது, ஆனால் உங்களுக்கான ஒரு நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஜெயபாலன். அதாவது அதில் ஒரு தவறான கருத்து இன்று வரை வலுவான கருத்தாக இருக்கின்றது. இந்தியா தவறான முடிவெடுத்தது என்பது ஒரு தவறான கருத்தாகும். அது சார்ந்து எனக்கு தெரிந்த ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். 83 ஜூலை படுகொலை, அதாவது இந்த திருநெல்வேலி தாக்குதலை தொடர்ந்து ஜெயவர்தனா அரசு தமிழர்களை வகை தொகையின்றி தென்னிலங்கையில், அதாவது கொழும்பு தென்னிலங்கை பகுதியில் படுகொலை செய்ய தொடங்குகிறார்கள். இந்த படுகொலை ஒரு இனப்படுகொலைக்கு சமமானது என்பதை இந்தியா உணர்ந்து கொள்ளுகிறது. ஏற்கனவே ஆயுதமேந்திய விடுதலை புலிகள் இயக்கமும் ஏனைய இயக்கங்களும் களத்தில் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்தியாவை தவிர்ந்த வேறொரு நாடு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்குமாக இருந்தால் அது பிராந்தியத்தில் வல்லரசாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். 2வது, இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்புக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினாலும் தமிழ்நாட்டுக்கும் இந்திய மத்திய அரசுக்கும் இருந்த உறவுகள், அதாவது காமராஜருக்கு முந்தியவர்கள் பிந்தியவர்கள், அப்போது இந்திய பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் நான் நினைக்கிறேன் ஆர் வெங்கட்ராமனா இருக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் தமிழர்கள், அதாவது தமிழ் பேசும் பிராமணர்களாகவோ அல்லது ஏனைய மதங்களை பின்பற்றுகிறவர்களாகவோ இருக்கலாம். அவர்கள் தமிழர்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் ஒரு இந்திய தேசியவாதிகளாக இருந்ததும், இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழர்களுடைய பங்கு பெரிய அளவில் இருந்ததும், பாரதி உட்பட எல்லோரும் இந்திய தேசிய விடுதலையை வலியுறுத்தியதும், சிங்களத்தீவிற்கு ஒரு பாலம் அமைப்போம் என்று பாரதி எழுதிய பாடலை இப்பொழுது சிங்களத்தீவு என்பதை பாரதியை ஒத்துக்கொண்டிருந்தார் என்று கூறுவதும், ஆனால் அந்த பாடல் சிங்கள தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம், சேதுவை இடைநிறுத்தி வழி சமைப்போம் என்று பாரதி பாடியது இலங்கை தமிழர்களின் தேசம்தான். அங்கே சிங்களவர்கள் இப்பொழுது பெரும்பான்மையாக வந்து கொண்டிருப்பதனால் தமிழர்களை அவர்கள் அடிமைப்படுத்துகிறார்கள். இதை இந்தியா வேடிக்கை பார்க்க கூடாது, தமிழகம் வேடிக்கை பார்க்க முடியாது, தமிழர்கள் இதை வேடிக்கை பார்க்க முடியாது. ஆகவே நாங்கள் சேதுவை இடைநிறுத்தி ஒரு வழி சமைத்து நாங்கள் தமிழ்நாட்டோடு வடகிழக்கை இணைத்து ஒரு அகண்ட தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தை அவர் பாடினார் என்றெல்லாம் கருத்து சொல்லுகிறார். நான் என்ன சொல்றேன் என்றால், இந்த உரிமை போராட்டத்தை தெளிவாக புரிந்து கொள்ள தவறுவதுதான் என்னை பொறுத்தவரையில் இந்த உரிமை போராட்ட காலத்தில் கொடுக்கப்பட்ட பெரு விலைகள் கொச்சைப்படுத்தப்படுகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. இப்ப விடுதலை காலத்தில் பல சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்றதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப நீங்க சொல்ற இந்த விடயத்தோட நான் ஒரு விடயத்தை சேர்த்துக் கொள்றேன். 1983ஆம் ஆண்டு இந்த இனப்படுகொலை நடக்கிறது என்பதை டில்லி பாராளுமன்றத்தில் அறிவித்த சமகாலத்தில் அப்பொழுது இந்திய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ஆர் வெங்கட்ராமனை அழைத்து இந்திய பிரதமர் தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது, இலங்கையில் தமிழர்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு முடிவை உங்களுடைய பாதுகாப்பு துறையில் இருந்து எடுக்கும். அப்பொழுதுதான் இது சார்ந்த ஒரு ஆய்வை வெங்கட்ராமன் தரப்பு எடுத்ததாக எனக்கு பின்னர் 98ஆம் ஆண்டு எம்.ஏ. சுதியமூர்த்தி திருவான்மையூரில் வைத்து சொன்ன கதையைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த சிலரை அழைத்து இந்த விடயம் பற்றி வெங்கட்ராமன் பேசிய பொழுது தமிழீழ வரைபடத்தை காட்டி இந்த வரைபடத்தின்படி ஒரு தனிநாட்டை உருவாக்கி கொடுத்தால் இந்த வரைபடத்திற்குள் வாழுகின்ற தமிழர்கள் சிங்களவர்களை எப்படி இனப்படுகொலை செய்வார்கள்? நாங்கள் ஒரு இனப்படுகொலைக்கு தீர்வு கொடுக்க போய் இன்னொரு இனப்படுகொலைக்கு நாங்கள் வழிகோலி விடுகிறவர்களாக இது மாறாதா? 2வது, இந்த பெரிய எல்லை பிரதேசத்தில் எப்படி இந்த தமிழர்களும் சிங்களவர்களும் இந்த எல்லையை பாதுகாப்பார்கள்? இந்த சிறிய தேசத்தில் இருக்கின்ற இந்த சிறிய இனத்தால முடியாது. ஆகவே இந்த எல்லையை ஒரு நேர்கோடாக்கி இதை ஒரு காவல்துறையால் நிர்வகிக்கக்கூடிய அளவில் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வடகிழக்கு தமிழர்களுடைய தமிழீழ தேசமாகவும் தெற்கு பகுதியில் உள்ள ஏனைய 7 மாகாணங்களும் ஸ்ரீலங்காவாகவும் இருக்க வேண்டும் என்றும், தெற்கில் இருக்கிற தமிழர்களுக்கு ஸ்ரீலங்கா இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும், கிழக்கில் இருக்கிற சிங்களவர்களுக்கு ஸ்ரீலங்கா தமிழீழம் இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்றும், அந்த எல்லை கோட்டுக்குள் தென்பகுதிக்குள் போகிற தமிழர்கள் சுதந்திரமாக வாழவும், வடபகுதிக்குள் வருகின்ற வடகிழக்கு பகுதிக்குள் வருகிற சிங்களவர்கள் சுதந்திரமாக வாழவும் ஒரு வழி சமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அமரலிங்கத்தை கூப்பிட்டு பேசிய பொழுது அமரலிங்க ஒரே வார்த்தையில் இந்திய பாதுகாப்பு அமைச்சருக்கு அப்பொழுது சொன்ன கதை என்னென்றால், நாங்கள் தனிநாடு கோரவில்லை.
அவர் என்னத்துக்காக அதை சொன்னார்ன்றதை பற்றி எம்.எஸ். உதயமூர்த்திக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. நாங்கள் தனிநாடு கூறவில்லை. எங்களுடைய கட்சி சுயாட்சி கட்சி. நாங்கள் திரும்ப பெற முடியாத அதிகாரங்களுடன் சுயாட்சியை கேட்கிறோம் என்று கேட்ட பொழுது அதை இந்தியா மறக்கிறது. அதற்கு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் அப்பொழுது சொன்ன காரணம் நியாயமானது. அவர் என்ன சொன்னவர் என்று சொன்னால், திரும்ப பெற முடியாத அதிகாரங்களுடன் உங்களுக்கு ஒரு உரிமையை பெற்றுத் தருவதற்கு இந்தியா முயற்சிக்குமாக இருந்தால், இந்திய ஒன்றியம் பல மாநிலங்களாக இருக்கிறது, அத்தனை மாநிலங்களும் திரும்ப பெற முடியாத அதிகாரங்களை கேட்டால் இந்தியாவை சீனா விளங்கிவிடும். உங்களுக்கு மாநில சுயாட்சியையோ அல்லது மாகாண ஆட்சியை தந்தால் கூட இதுதான் நிலை என்ற ஒரு சூழ்நிலை வந்த போதுதான் இந்தியா இதிலிருந்து விலகுகிறது. தமிழர்களுக்கு தற்காப்புக்கு ஆயுத பயிற்சியை வழங்க வேண்டும் என்றதும், தேவைப்பட்டால் இந்திய படைகள் போய் அதை சரி செய்கின்ற அளவுக்கு நிலைமையை வச்சிருக்க வேண்டும் என்றதும், இந்த ஆயுத போராட்டம் இந்தியாவை கடந்து வேறு நாடுகளின் கைகளுக்குள் போய்விடக் கூடாது என்றதும், அவர்கள் தங்களுடைய தேவைக்காக இலங்கையை கையாளக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அது கையாளப்பட்டது. இந்தியா மீது நாம் குறை சொல்வதை விட எமது அரசியல் தலைவர்களாக இருந்த அமிர்தலிங்கம், அதுக்கு பிறகு வந்தவர்கள் எடுத்த செயற்பாடுகளைத்தான் சரியான ஊடகவியலாளர்கள் விமர்சிக்க வேண்டும் என்று நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்ளும். இப்ப இதோட விடயத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க ஜெயபாலன். அதாவது அமிர்தலிங்கம் திரும்ப பெற முடியாத அதிகாரங்கள் கேட்ட போது அதை வழங்க முடியாமல் போன இந்தியா, இலங்கை அதாவது ஆபரேஷன் லிபரேஷன் என்ற ராணுவ நடவடிக்கைக்கு ஜெயவர்தன அரசுக்கு முழு ஆதரவை வழங்கி அமிர்தலிங்கம் கையெழுத்து வைத்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த ராணுவ நடவடிக்கைக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார். புலிகளை யாழ்ப்பாணத்தில் இருந்து அகற்றிவிட்டு தமிழர்களுக்கான ஒரு தீர்வை வழங்கிவிட்டு புலிகளை அழித்து விடலாம் என்று சொல்லி அவர் சம்மதித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அந்த ஆபரேஷன் லிபரேஷனுக்கு எதிராகத்தான் இந்தியா வருகிறது. ஆனால் தில்லிக்கு அழைக்கப்பட்ட விடுதலை புலிகளின் தலைமையிடம் இந்தியா சொல்லுகிறது, நாங்கள் ஒரு ஜனநாயக நாடு, ஜனநாயகமாகத்தான் செயல்பட முடியும், நீங்கள் தடை செய்த ஏனைய இயக்கங்களை ஜனநாயக வழியில் செயல்பட அனுமதியுங்கள், உங்களோடு சேர்த்து அவர்களோடும் சேர்த்து ஜனநாயக அரசியல் தலைமைத்துவமாக இருக்கிற கூட்டணிக்காரர் எல்லாரோடும் சேர்த்து ஒரு பொது நிலைப்பாட்டை நீங்கள் முன்வையுங்கள். அந்த பொது நிலைப்பாட்டுக்கு இந்தியா தன்னால் முடிந்த ஒத்துழைப்பை ஆதரவை வழங்கும். ஆனால் திரும்ப பெற முடியாத அதிகாரங்கள், இது போன்ற விடயங்களை நீங்கள் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு தீங்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்காமல் கேளுங்கள், உங்கள் பாதுகாப்புக்கும் உங்கள் நல்ல எதிர்காலத்துக்கும் நாங்கள் உத்தரவாதம் என்று சொல்லுகிறார். ஆனால் விடுதலை புலிகள் இதை மறக்கிறார். இது வெளியே வராத செய்தி, இது எங்களை போன்றவர்களுக்கு தெரியும். விடுதலை புலிகள் இதை மறக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்திரா காந்தி அம்மா சொன்னது போல நாங்கள் பிரிந்து சென்று விடுகிறோம் என்று சொல்லுகிறார். அதுக்குரிய காலம் பெறும் பொழுது அது நடக்கட்டும். இப்போது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஜனநாயகத்தை மதியுங்கள் என்று சொன்ன போது ஏனைய இயக்கங்கள் இப்பொழுது செயற்பாட்டில் இல்லை, அவர்களை எங்களால் இயக்கங்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று விடுதலை புலிகள் சொன்ன பொழுதுதான் இது பிரச்சனையாக மாறியது என்பது எங்களுக்கு தெரிந்த உண்மை. என்னன்னா இந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கக்குள்ள அப்ப எல்லா அரசாங்கங்களும் சரி, எல்லா விடுதலை அமைப்புகளும் சரி என்ன சொல்ல பார்ப்போம்னா, தங்களுடைய நிலைப்பாடு தான் அப்சல்யூட்லி ரைட், தாங்கள் சொல்றது மட்டும்தான் உண்மை நியாயம் என்று நீங்களும் சொல்வீங்கள், விடுதலை புலிகளும் சொல்லுவார்கள். அதே மாதிரி இலங்கை அரசாங்கம் ஒன்று சொல்லும், இந்திய அரசாங்கம் ஒன்று சொல்லும், தாங்கள் சொல்றது சரியென்று. ஆனால் இதை கேள்விக்கு உட்படுத்த வேண்டியதுதானே ஒரு ஊடகத்தின். அதைத்தான் தேசம் திரை, தேசம் நெட் எல்லாம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கே ஒழிய நியாயமாக வைக்கிற விமர்சனங்களை எங்களை போன்ற போராளிகள் எதிர்க்க போவதில்லை. இப்ப நாங்களே சில விஷயத்தை உங்களுக்கு சொல்றோம், உங்களுக்கு எடுத்து தாரோம். எங்களுடைய இயக்கத்தின் பக்கத்தில் எடுக்கப்பட்ட சில தவறான முடிவுகள் எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்தியது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்றோம். எங்களுடைய இயக்கத்தின் சார்பிலே அல்லது எங்களுடைய இயக்கத்தின் செயற்பாடுகளால் ஏற்பட்ட பாதக சாதகங்களை, இழப்புகளுக்கு நாங்கள் எங்களுடைய மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்டிருக்கிறோம். அது எங்களுடைய மக்களுக்கும் தெரியும். அதுக்கு பல்வேறு வடிவங்களில் அது கேட்கப்பட்டிருக்கிறது. தலைவர் ஜெகத் பார்க்க வழங்கிய போட்டியிலே ஒரு வசனத்தை சொல்றேன், எங்களுடைய மக்களை யாராவது போராளிகள் கை நீட்டி அடித்தால் அவர்கள் கேட்பார்கள், தலைவர் உங்களுக்கு சொன்னவரா எங்களுக்கு அடிக்க சொல்லி என்று கேட்பார்கள் என்ற அந்த வாசகத்துக்கு பின்னாலேயே ஒரு மிகப்பெரிய செய்தி இருக்கு. அதே போல முஸ்லீம் மக்களுடைய தலைவர்களை கூப்பிட்டு பேசிய பொழுது, அவர்களோடு கலந்துரையாடிய பொழுது ஹக்கீம் வந்து ஊடகத்துக்கு சொன்னார், தலைவர் பிரபாகரனை நாங்கள் ஒரு பயங்கரவாதியாக பார்த்தோம், அவர் மிகச்சிறந்த தலைவர், ஒரு ஆளுமை உள்ளவர், தமிழ் பேசும் மக்களை அணிதிரட்டி தேசிய தலைமையை வழங்குவதற்கு அவர் தகுதியானவர் தான் என்று சொல்லி அவர்தான் ஊடகத்தில் சொன்னார். ஆக விமர்சனங்களை நீங்கள் ஆக்கப்பூர்வமானதாக வையுங்கள். விடுதலை புலிகள் இயக்கம் எடுத்த இந்த முடிவு இது போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது, இப்பொழுது இருக்கிறவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் இப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று நீங்கள் வைக்கிற விமர்சனங்களை நாங்கள் எதிர்க்கவில்லை, அல்லது என்னை போன்றவர்களால் எதிர்க்க முடியாது. அதாவது இன்றைக்கு நான் விமர்சனம் வைக்கிறேன், தமிழரசு கட்சி மீது விமர்சனம் வைக்கிறேன், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி மீது வைக்கிறேன், தமிழ் அரசியல் மீது விமர்சனம் வைக்கிறேன், நாடு கடந்த அரசாங்கம் மீது விமர்சனம் வைக்கிறேன், விடுதலை புலிகளின் பேரில் செயல்பட்ட அனுசரணை கட்டமைப்புகள் பின்னர் உருமாறி மக்களவை தேசியவை என்று இன்றைக்கு செயற்பட்டுக் கொண்டு தமிழர் விடுதலை அரசியலை சர்வநாசம் செய்கிறது. இந்த இனத்தை சீரழித்து விட்டார்கள். இந்த போருக்கு பிந்தியவது இனத்தை கட்டியெழுப்புவதற்கு இருந்த பெரும் வாய்ப்புகளை நாசம் செய்து விட்டார்கள். சிறு துளி கொடைபெறு வெள்ளம் என்று உலகம் முழுவதிலும் இருந்த மக்கள்கிட்ட கையேந்தியாவது கொண்டு போய் எங்களோட தாயகத்தை கட்டியெழுப்பி இருக்கலாம்.
ஒரு மணக்கொள்ளை நடக்கிற தேசமாகவும் போதை வஸ்துக்கு அடிமையாகிறவர்களுடைய தேசமாகவும் பாலைவனத்தில் என்ன சகாரா பாலைவனத்தை விட மோசமான நிலையை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அப்பாலே அரசியலும் மிக மோசமாக பாதாளத்துக்குள் தள்ளப்பட்டு இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய கைக்குள்ள போற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது உங்களை போன்றவர்களுடைய விமர்சனம் விடுதலை புலிகள் இயக்கத்தை நீதியற்ற முறையில் விமர்சிப்பதாக இருக்கக்கூடாது. ஜெயபாலன், நீங்கள் ஆதாரங்களோடு உங்களோட ஆதாரங்கள் இருந்தால் இதோ சாலிட் எவிடன்ஸ் என்னிடம் இருக்கிறது, இந்த செயற்பாடில் விடுதலை புலிகள் இப்படி செய்தார்கள் என்று சொல்கிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு பெயரை கூட சொல்லுகிறேன். நீங்கள் செலியன் என்ற ஒரு போராளியின் பெயரை சொன்னீர்கள், இங்கிலாந்தில் இருக்கிறார் என்று சொன்னீர்கள். அவர் முன்னர் ஜேஷ்தாஸ் என்ற பெயரில் இருந்தார் என்று சொன்னீர்கள். அவர் இந்த துணுக்காய் சிறைக்கு பொறுப்பாக இருந்தார் என்று சொன்னீர்கள். அவர் ஏதோ செய்தார் என்றெல்லாம் சொன்னீர்கள். நான் அறிந்த அளவில் செலியன் நீங்கள் சொல்லுகிற காலத்தில் ஒரு இளநிலை போராளியாக இருந்தார். 90ஆம் ஆண்டு கால பகுதியில் செல்லியன் ஒரு இளநிலை போராளியாக இருந்தார். அவர் 98ஆம் ஆண்டு தமிழீழத்தை விட்டு சில வேலைகளுக்காக வெளியே அனுப்பப்பட்டார். அது எனக்கும் தெரியும். அப்படி அனுப்பப்பட்டவர் மிக குறுகிய காலத்துக்குள்ளேயே அவர் இயக்கத்தை விட்டு விலகி விட்டார் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது. விடுதலை புலிகள் இயக்கத்தில் அவர் தொடர்ந்து இருந்தாரா இருக்கிறாரா எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்வது போல இந்த சிறைப்படுகொலைகளிலோ அல்ல இந்த சிறையில் நடந்த அசம்பாவிதங்களிலோ அவர் நேரடியாக சம்பந்தப்பட்டாரா என்றது எனக்கு தெரியாது. நான் சில போராளிகளை கேட்ட பொழுது அவனுங்களாப்பா சின்ன படியவன் அவனுங்களாப்பா எல்லாம் சம்பந்தப்பட்டவன் இந்த தேவையில்லாம காட்சி கொண்டிருக்கலாம் சொல்லுகிறார். கேள்விச்செவியன் ஊரை கெடுத்தான் என்பது போல தேசம் திரை விடுதலை புலிகளுடைய வரலாற்றை சிதைக்கிறதா என்ற கேள்வி இருக்குது அல்லவா? இதை பற்றி நீங்க என்ன சொல்ல? இல்ல இப்ப என்னென்றால் ஒட்டுமொத்தமாகத்தான் நாங்க பார்க்கலாம். இப்ப துணுக்காய் ஒரு முகாம் இருந்தது, அதுல பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்ப நாங்கள் யாரும் இப்ப எங்களுடைய நோக்கம் இந்த துணுக்காய் முகாமோட சம்பந்தப்பட்டவர்களை கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்கிறதும் அல்ல. எங்களுடைய நோக்கம் என்னென்றால் அங்கு இறந்தவர்கள் எல்லாரையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக துரோகி என்று முத்திரை குத்துறது மிக மோசமானது. ஏனென்றால் விடுதலை புலிகள் சில தண்டனைகளை வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் விடுதலை புலிகள்கிட்ட அந்த டியூ ப்ரோசஸ் இருக்கே இல்லை. அது அவர்களால் அந்த நேரம் அதை செய்திருக்க இயலாது. அந்த அடிப்படையில குத்துறது மிக மோசமானது இல்லை. என்னால் என்னால் அங்கு இறந்தவர்களும் மனிதர்கள். என்னால் எனக்கு தெரிய பலர் வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருந்தவர்கள் எல்லாம் கொழும்புல இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு கன பேர் என்னோட தொலைபேசியில எல்லாம் கதைச்சிருக்கிறார்கள். அவர்கள் இன்றும் அச்சத்துல வாழ்கிறார்கள். தாங்கள் வெளியில இந்த சாட்சியங்களை வழங்குறதுக்கு அச்சத்துல வாழ்கிறார்கள். இங்கே என்ன நோக்கம் என்றா முள்ளமதி, இந்த முகாம் விடுதலை புலிகள் இருந்தது, அந்த படுகொலைகள் நடந்தது, இதற்காக மனம் வருந்துகிறோம், இவ்வாறான செயல்கள் தவறானவை என்று சொல்லணும். ஆனா என்ன நடக்குதுன்னா, நீங்கள் கூட இவ்வாறான படுகொலைகள் நாங்கள் எல்லாம் விசாரிச்சுதான் எல்லாருக்கும் தண்டனை கொடுத்தாங்க, அவர் துரோகிகள் தான், அவர் சுட்டுக் கொல்லப்படணும் என்று அந்த சொல்றோம். அதைத்தான் நாங்கள் மிக கடுமையாக எதிர்க்கிறோம். இந்த மனநிலை எதிர்காலத்துல நீங்கள் ஒரு ஜனநாயக அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு இந்த மனநிலையில உள்ளவர்கள் அந்த அரசியல்ல ஈடுபட இயலாது என்றதுதான் என்னுடைய பார்வை. உங்களுடைய அந்த வாதத்தை அப்படியே வைத்துக் கொண்டு நானும் உங்களோட ஒரு சில விடயங்களில் நான் உடன்படுகின்றேன். நெடுங்கணியை சேர்ந்த ஒரு சகோதரன் பிரான்சில் இருப்பதாக அவர் சொன்னார். அவர் தன்னுடைய தந்தையை புலிகள் அழைத்து சென்றதாகவும் 90ஆம் ஆண்டு அவர் திரும்ப வீட்டுக்கு வரவில்லை என்றும் பின்னர் நீண்ட காலத்துக்கு பின்னர் தான் தங்களுக்கு அதை பற்றி விடுதலை புலிகள் இயக்கம் சொன்னதாகவும் தான் விசாரித்த அறிந்த அளவில் அவர் துணுக்காயில் விசாரணையின் போது உயிரை விட்டு விட்டதாகவும் ஒரு கருத்து எனக்கு சொன்னார். வேறு பலரும் அந்த காணொலியை பார்த்த அப்புறம் என்னோட அழைத்து கழிச்சிருக்கிறார்கள். நான் அவர்கள் எல்லோருக்கும் ஒரு விடயத்தை தான் நான் சொன்னேன் என்று சொன்னால், விடுதலை புலிகள் இயக்கத்தில் இணைந்து செயற்பட்ட ஒவ்வொரு போராளியும் தமிழீழ மக்களின் விடுதலைக்காகத்தான் நாங்கள் எங்களை இணைத்து போராடினாங்க. எங்களுடைய மக்களை வதைக்கணுமோ துன்புறுத்தணுமோ கொல்லணுமோ என்ற மோட்டிவேஷன் எங்களுக்கு கிடையாது. நான் ஒரு பெரிய உதாரணத்தை உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். என்னுடைய ஊர் மக்கள், அதாவது கச்சிலமடு மக்கள், என்னுடைய பிரதேச மக்கள் 36 மணி நேரம் இந்திய படைகளின் துப்பாக்கிகளுக்கு முன்னாலே எந்த நேரத்திலும் என்ன நடக்கலாம் என்ற அந்த ஆபத்துக்கு முன்னாலே விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு போராளி என்னுடைய பெயரை சொல்லி இவர் இதுக்கு இருக்கிறார் என்று சொல்லி சொன்ன போது அவர்களுக்கு என்ன 100% தெரிந்தும் அவர்கள் இந்திய படைகளிடம் என்னை காட்டிக் கொடுக்காமல் இருந்தார்கள். நான் அவர்கள் அதுக்கு கைமாறாக நான் இந்திய படைகளிடம் அவர்கள் என்னை கைது செய்தால் சிறைக்கு போகலாம் என்று முடிவெடுத்தேன். நான் சிறைக்கும் சென்று வந்தேன். தனி ஒரு ஆளாக நான் இதை செய்தேன். என்னுடைய அனுபவத்தை வைத்து நான் பார்க்கும் பொழுதும் விடுதலை புலிகள் எழுதிய ஒரு பாடல் இருக்கிறது. அடைக்கலம் தந்த வீடுகளை போய் வருகிறோம் நன்றி, நெஞ்சை அடைக்கும் துயர் சுமந்து செல்கிறோம் உங்கள் அன்புக்கு புலிகள் நன்றி. அதாவது 2 பக்கங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது ஜெயபாலன். அதாவது விடுதலை புலிகள் இயக்கம் செய்த விடுதலை புலிகள் இயக்கத்தின் பேரில் நடந்த சில தவறான அல்லது குற்றமாக கருதக்கூடிய சம்பவங்கள் தொடர்பில் எனக்கெல்லாம் எனக்கு தெரியாது. விடுதலை புலிகள் இந்த சிறை சார்ந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய வேலையை தான் நாங்கள் பார்ப்போமே தவிர எனக்கு தெரியாது. இப்ப என்னோடு செயற்பட்ட ஒருவர் துணுக்காய் சிறையில் இருந்த காரணத்தினாலதான் எனக்கு தெரியும் உண்மையில துணுக்கால இந்த டவர் முகாம் என்ற சிறை இருந்ததும் எனக்கு தெரியும். ஏனென்றால் எனக்கு பணியாற்றியவர் ஒருவர் விடுதலை புலிகள் துறையால கைது செய்யப்பட்டு துணுக்காயில் அடைச்சு வைக்கப்பட்டிருந்தேன். பிறகு நாங்கள் அவரை மீட்டிருந்தோம். அப்பதான் எங்களுக்கு தெரியும் துணுக்காலே ஒரு சிறை இருக்கு. துணுக்கா ஒரு 3 ஏக்கர் ஒரு சிறை கிடந்ததுக்கும் நாங்கள் வவுனியால் எங்கே நிற்கிற எங்களுக்கும் அது தெரியாது.
இதுகளை நாங்கள் மறக்க இல்லையா? அதனால துணுக்கால சிறை இருக்க இல்லைன்றதை நாங்கள் நான் முடிக்கிறேன். இந்த இடத்துல நான் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த ஒரு போராளியாக, ஒரு நீண்ட காலம் விடுதலை புலிகள் இயக்கத்தில் பயணித்த ஒரு போராளியாக, உங்களை போன்றவர்கள் வைக்கிற விமர்சனங்கள் அல்லது தங்களுடைய உறவுகளை இழந்தவர்கள் கேட்கிற கேள்விகள், இது அனைத்திற்கும் நான் ஒரு பதில் சொல்லுகின்றேன். நாங்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய போராளிகள், போராட்ட இயக்கம். ஆகவே எங்களுடைய இயக்கத்தின் பெயரால் உங்களுடைய குடும்பங்கள் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் அங்கத்தவர்கள் யாராவது தனிப்பட்ட ரீதியில் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது காணாமல் போயிருந்தால் அல்லது உயிரை இழந்திருந்தால் அது சரியோ பிழையோ உண்மையோ பொய்யோன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி நீங்கள் உறுதியாக நம்பினால், அதாவது தமிழீழ மாவீரர்கள் யார் என்று ஒரு வரைவிலக்கணத்தை நான் சொல்லிவிடுகிறேன். உன்னுடைய பிள்ளை மாவீரனாக இருந்தால் நீ மாவீரர் தினத்தில் அவனுக்கு விளக்கு கொளுத்திக்கொள் தாயே என்று சொல்லி ஒவ்வொரு தமிழீழ தாய்க்கும் ஒரு பாடலை சொல்ல வேண்டும் என்று தலைவர் முடிவெடுத்த பொழுதுதான் கவிஞர் இந்த பாடலை எழுதினார். மாவீரர் யாரோ என்றால் மரணத்தை வென்றுள்ளவர்கள் என்ற அடிப்படையில். அது மாதிரி தான் நான் இந்த விடயத்தை சொல்லுகின்றேன். நான் பொதுவாக விடுதலை புலிகள் இயக்கத்தின் சார்பில் பகிரங்கமாக அவ்வாறு நடந்த சம்பவங்களுக்கு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த பிரச்சனைகளை பேசுவதை கைவிட்டு இந்த இழப்புகளை எல்லாம் நாம் நமது இனத்தின் விடுதலைக்காக கொடுத்த விலையாக ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நாம் எமது இனத்துக்கு நல்ல எதிர்காலத்தை செய்வதற்கு ஒன்றுபட்டு என்ன செய்யலாம் என்றதை பற்றி சிந்தியுங்கள். ஜெயபாலன் போன்ற ஊடகவியலாளர்களோ அல்லது செயற்பாட்டாளர்களோ அல்லது புலிகளை விமர்சிக்க வேண்டும், அது ஒரு தேவைதான் என்று உணர்கிறவர்களுக்கோ நான் ஒரே ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்வேன். உங்களுடைய விமர்சனங்கள் ஆக்கப்பூர்வமானவையாக இருக்கட்டும். அதை நாங்கள் மறக்கவோ எதிர்க்கவோ நிராகரிக்கவோ இல்லை. விடுதலை புலிகள் எடுத்த இந்த நடவடிக்கைகள், இந்த செயற்பாடுகள் தவறு என்று நீங்கள் சொல்லுங்கள். அதை விட்டு தமிழீழ அரசு ஒன்றை உருவாக்கி, ஒரு நீதிமன்ற நடைமுறையை உருவாக்கி, அதுக்கு பொறுப்பாளர்களை போட்டு சட்டக்கோவை உருவாக்கி, சட்டக்கோவையை தமிழீழ மக்களுக்கு எல்லோரும் விநியோகித்து அதை ஒரு நாடாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்த காலத்திலே 90ஆம் ஆண்டுக்கு பிறகு 2009ஆம் ஆண்டு வரையும் 2 பக்கங்களில் முடிவுகள் எடுக்கப்பட்டது. ஒன்று தமிழீழ நீதி நிர்வாக கட்டமைப்புக்குள்ளால முடிவுகள் எடுக்கப்பட்டது, இன்னொன்று தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தால முடிவு எடுக்கப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தால் எடுக்கப்படுகிற முடிவுக்கு பொட்டம்மான் முழு பொறுப்பு ஏற்பார் என்று சொல்லி சொன்னால் அவர்தான் விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறைக்கு பொறுப்பாக இருந்தார். தலைவருக்கும் மரண தண்டனைகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆரம்ப காலத்தில் ஒரு சில சம்பவங்களுக்கு அவர் அனுமதி வழங்கி இருக்கக்கூடும். 90ஆம் ஆண்டுக்கு பிறகு எல்லாம் பொட்டம்மான் தான் பொறுப்பாக இருந்தார். அவர்களை சரிபுல செய்தவர்களுக்கு பொட்டம்மானும் தண்டனை வழங்கி இருக்கிறார். பொட்டம்மானுக்கும் தலைவர் பிரபாகரன் தண்டனைகள் வழங்கி இருக்கின்றார், அல்லது எச்சரிக்கைகள் அல்லது அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் நடந்திருக்கு. இழப்புகள், பேரிழப்புகள் அல்லது தவிர்க்க முடியாத சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன, நான் மறக்கவில்லை. இது எதுவும் விஷமத்தனமானதோ அல்லது பாசிசவாத சிந்தனை கொண்டதோ அல்லது எமது இனத்தைக்கு எதிரானதோ அல்ல. ஆகவே நான் தேசத்திரையிடம் ஒன்றை தெளிவாக கேட்டுக்கொள்கின்றேன். நல்லொரு எதிர்காலத்தை நோக்கி நாம் எமது இனத்தை அழைத்து செல்ல வேண்டுமாக இருந்தால் சமகாலத்தை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் நடந்த என்னென்ன தவறுகளால் இந்த நிலை உருவாகியது என்ற விடயத்தில் நீங்கள் பாரபட்சமற்ற வகையில் ஏனைய இயக்கங்களையும் ஏனைய அரசியல் கட்சிகளையும் செயற்பாட்டாளர்களையும் எல்லோரையும் நீங்கள் விமர்சிக்க வேண்டும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றேன். இது போன்ற விடயங்களை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு அதன் உண்மையை நீங்கள் பொதுவழிக்கு கொண்டு வர வேண்டும். 83ஆம் ஆண்டு இந்தியாவே உங்களுக்கு தனிநாடே பிரித்து தருகிறோம், ஆனால் இந்த அடிப்படையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை நீங்கள் முடிவெடுக்க முடியாது. போய் ஏனைய கூட்டணி கட்சிக்காரர்களோடும் ஆயுத போராளிகளையும் கூப்பிட்டு பேசுங்கள் என்று சொன்ன போது இல்லை நான் தனியாகத்தான் முடிவெடுப்பேன் என்று சொன்ன அமிர்தலிங்கம் செய்த அந்த துரோகத்தை உங்களுடைய ஊடகம் எங்கேயும் பேச இல்லை. ஆயுதமேந்தி ரத்தம் சிந்தி சைனத்தை களத்துல கட்டி போராடிய ஒரு போராட்ட இயக்கத்தின் மீது விமர்சனம் வைக்கிறீர்கள். இறுதி வரை கொள்கைக்காக என்று போராடிய எங்களை தலைவரை விமர்சிக்கிறீர்கள். அவருடைய சாவு பற்றி பல்வேறு விதமான கட்டுக்கதைகளை கட்டுகிறீர்கள். இருக்கிறார் இல்லையா இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும். விடுதலை புலிகளின் பேரில் விடுதலை புலிகளுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற மிகப்பெரிய புலனாய்வு போர் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை போன்ற தமிழர்கள் முற்போக்குவாதிகளாக பேசுகிறவர்கள் பொறுப்புணர்வோடு பேச வேண்டும் என்பதை ஒரு கலந்துரையாடலுக்கூடாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளும். முதல்ல நான் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்றால், நாங்கள் விடுதலை போராட்டத்துக்கு எதிராகவோ அல்லது தமிழ் விடுதலை புலி போராளிகளுக்கு எதிராகவோ அல்லது பிரபாகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் என்றது அவர்களை இழிவுபடுத்துறது அல்ல. போராளிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வேறு யாரும் அல்ல. ஏதோ ஒரு வகையில பல்வேறு என்னுடைய மாமன் மச்சான் சகோதரங்கள் ஒன்றவிட்ட சகோதரங்கள் அப்படி குடும்பத்தின நெருக்கமானவர்களும் தான் விடுதலை புலிகள்ல போய் இறந்திருக்கிறார்கள், தங்களுடைய உயிரை ஆகுதி ஆக்கி இருக்கின்றார்கள். இதுல எந்த விடயமும் இல்லை. போராளிகள் போற்றப்பட வேண்டியவர்கள், அவர்கள் வணக்கத்துக்குரியவர்கள் என்றதிலையும் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப துணுக்காய் முகாம் இருக்கிறதுனா அது விடுதலை புலிகளுடைய அனைத்து போராளிகளையும் நாங்கள் இங்க குற்றம் சாட்டுறதும் இல்லை. அவர்கள் வணக்கத்துக்குரியவர்கள், மதிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய நினைவு தினங்கள் கொண்டாடப்பட வேண்டும். ஆனால் பிரச்சனை இருக்குது ஜெயபாலன், இன்சான் உடம்புக்கும் சிரசே பிரதானம் என்று சொல்லுவார்கள். நீங்கள் நான் தெளிவாக நீங்கள் தலைவர் பிரபாகரன் மீது குற்றம், இந்த விஷயத்துக்கு தலைவர் பிரபாகரன் 100% பொறுப்பென்கிறீர்கள். நான் ஒரு உத்தியோகபூர்வமாக நான் சொல்லுகிறேன், விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஒரு சிரேஷ்ட போராளியாக நான் சொல்லுகிறேன், தலைவர் பிரபாகரனுக்கும் இந்த சிறைகளுக்கும் சம்பந்தமே இல்லை.
இல்ல இதுல நீங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தால் பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் இது எல்லாத்தையும் நின்று கண்காணிக்கையில பார்க்கல அப்படி என்று பார்க்கிற பொழுது நாங்கள் இன்னொன்றை பார்க்க தனது இருப்பிடத்துல இருந்து ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ள நடக்கிற விஷயத்த பிரபாகரனுக்கு தெரியலையேண்டா ரஜீவ்காந்திக்கு அந்த 6000 சில ஆயிரம் மைல்களுக்கு அப்பால இருந்த ரஜீவ்காந்திக்கு இதெல்லாம் தெரியும் என்ற குற்றச்சாட்டின் பேர்ல நாங்கள் அவரை படுகொலை செய்ததும் தவறுதானே என்றால் நாங்கள் இந்த ராஜீவ்காந்தியை படுகொலை செய்தது ரஜீவ்காந்தி மீதோ பொன்சேகா மீதோ கோத்தபாயா மீதோ நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கலாம் இல்லோ. இங்கேதான் உங்களுடைய பார்வைகள் என்னை பொறுத்தவரையில் உங்களுடைய பார்வைகள் தவறான கோணத்தில் செல்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு தலைவர் ஒரு தலைமை தாங்குவதற்கு பின்னால பலர் இருக்கிறார்கள், பல அம்சங்கள் இருக்கிறது. தனிய தலைவர் முடிவை அறிவிக்கிறவராகத்தான் இருக்கிறார். உலகம் முழுவதும் அதுதான் வழக்கம். நாங்கள் எந்த தலைவர்கள் மீதும் குற்றம் சாட்டலாமா இல்ல போயிருக்கிறார். இல்ல தலைவர் நீங்கள் பொதுவாக விடுதலை புலிகள் இயக்கத்தின் செயல்பாடு என்ற வகையில் குற்றம் சாட்டலாம். தார்மீக பொறுப்பை தலைவர் பிரபாகரன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கூறுவதில் தவறு கிடையாது. ஆனால் தலைவர் பிரபாகரனை ஒரு பாசிசத்தின் அடையாளமாக இப்ப சோலையூரான் போன்றவர்கள் வந்து வெளிப்படையாக பிரபாகரனின் பாசிசவாதம் என்கிறார்கள். பிரபாகரன் எந்த பாசிசவாதம் செய்தார்? பிரபாகரனை நன்றாக உணர்ந்துதானே நாங்கள் அவருடன் நின்று போராடினோம். இத்தனை ஆயிரம் மாவீரர்கள் போராடினார்கள். எங்கள் தலைவர் தமிழீழத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதானே இந்த போராளிகள் தற்கொலையாளர்களாக சென்று கரும்புலிகளானார்கள். நீங்கள் மகாபாரதத்தை படிக்கும் பொழுது அங்கே புல்லர்களை போற்றுகிறீர்கள், அங்கே புல்லர்களை போற்றுகிறீர்கள். ஆனால் இங்கே மில்லர்களை நீங்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்லுகிறீர்கள். அந்த அவர்களை களத்துக்கு அனுப்பினதால பாசிசவாதி என்று எங்களுடைய தலைவர் சொல்லுங்கள். இல்ல இதுல ஒரு சின்ன திருத்தம் முல்லமதி. நான் என்னுடைய கருத்தாகவோ என்னுடைய கருத்தாக விடுதலை புலிகளை ஒரு பாசிச அமைப்பு என்றோ அல்லது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை ஒரு பாசிசவாதி என்றோ எங்கேயும் குறிப்பிட்டதில்லை. ஒரு உதாரணம் தாரம். விடுதலை புலிகளின் இந்த யுத்தத்தின் இறுதி காலகட்டங்கள்ல எனக்கு இனியொரு சஞ்சிகையினுடைய ஆசிரியர் சபாநாவலன் அவர் ஒரு கட்டுரை ஒன்று எழுதி தந்தார். அதுல அவர் விடுதலை புலிகளை பாசிசவாதிகள் என்றும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை ஒரு பாசிஸ்ட் என்றும் எழுதி ஒரு கட்டுரை ஒன்றை தந்தார். அந்த கட்டுரையை நான் திருத்தி அந்த நேரம் தேசம் சஞ்சிகை வந்து கொண்டிருந்தது, தேசம் நெட்ல பிரசுரிக்க இருந்தாங்க. அப்ப நான் சொன்னா நீங்கள் இந்த ரெண்டையும் எடுங்கோ. ஏனென்றால் அவர்கள் யுத்த குற்றங்கள் புரிந்திருக்கிறார்கள், சில தவறுகள் நடந்திருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த அமைப்பை ஒரு பாசிச அமைப்பாக நாங்க சொல்லலாம். அது ஒரு விடுதலை போராட்டம் தான். அதுக்கு தலைமை தாங்கின பிரபாகரன் விடுதலை போராட்டத்தினுடைய தலைவர் தான். உங்களுக்கு முன்னால்தானே சோலையூரான் தலைவர் பிரபாகரனை பாசிசவாதி என்று சொல்லும் பொழுது நீங்கள் மௌனமாக இருந்ததை ஆமோதிக்கிறீர்கள். அதுகள் என்னென்றால் ஒருவர் தன்னுடைய கருத்தை சொல்லேக்குள்ள அது என்னுடைய கருத்து ஆகாது. இப்ப நான் உங்களுடைய கருத்தை சொல்றேன். நீங்கள் விடுதலை புலிகளுடைய தலைவர் புனிதமானவர் என்னும் பொழுது நான் மௌனமாகத்தான் இருக்கிறேன். அது உங்களுடைய கருத்து. ஆனால் நான் எங்கேயாவது பதிவு செய்திருக்கிறேன்தான் முக்கியம். என்னுடைய ஒரு வட்டுக்கோட்டையில் இருந்து முள்ளிவாக்கால் வரை என்ற நாவலும் வந்திருக்கு. அதுலேயும் நாங்கள் எந்த இடத்திலையும் விடுதலை புலிகள் பாசிச கூறுகள் இருக்குன்னு கூட சொல்லல. ஆனா விடுதலை புலிகளை ஆதரிக்கிற சட்டத்தரணி வைஷ்ணவி இன்றைக்கு அவ மனித உரிமைகளுக்காக ஜெனீவா வரை வந்திருக்கிறார். அவ சொல்றா ஹிட்லரை போட்டுகின்றார். விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த ஒரு போராளி அந்த இயக்கத்தை விட்டு விலகுவதாக கடிதம் கொடுத்த கணத்திலேயே அவன் பொதுமகனாகி விடுகிறான். அவன் இயக்கத்திலேயே சிலவளைப்ப விடுதலை புலிகள் இயக்கத்தில் சிலருக்கு தண்டனை வழங்கித்தான் வீட்டுக்கு அனுப்புவார்கள். என் கண்ணெதிரில் பலாலி ராணுவ முகாம் முற்றுகையில் இருந்த போது ஒரு போராளியை விடுதலை புலிகள் இயக்கமே அவன் குடும்ப சூழ்நிலை காரணமாக வீட்டுக்கு போக சொல்லி அவன்கிட்ட கடிதம் எழுதி வாங்குகிறது. ஆனால் முன்னரங்கத்தில் நின்ற சக போராளிகளுக்கு போய் தான் வீட்டை போறன்ற விஷயத்தை சொல்லி போட்டு வர்றதுக்கு போன போது அவன் ஸ்னைப்பர் தாக்குதலில் வீரச்சாவடைகிறான். அவனுடைய உடலை சாதாரண பொதுமகனின் உடலாக அவனுடைய வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி எடுக்கிறார்கள். சக போராளிகள் குழம்புகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அவன் கடிதம் தந்து விட்டார், ஆனபடியாலே அவரை போராளியாக நாங்கள் அறிவிக்க முடியாது. நான் உடனடியாக சென்று இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் குலம், தளபதி குலம் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். நான் நேரடியாக சென்று உடனடியாக அப்பொழுது மாத்தியாண்ணையோட தொடர்பு இருக்கக்கூடிய இருந்தபடியால நான் மாத்தியாண்ணைக்கு அந்த விஷயத்தை நேரடியாக சொல்லி மாத்தியாண்ணைக்குள்ளால பிறகு சொல்லி அந்த போராளிக்கு உரிய கௌரவத்தை நாங்கள் வழங்கினாங்க. நீங்கள் வீட்டை விடுறதுக்கு ஒரு போராளிக்கு சொல்லி போட்டு அவன்கிட்ட கடிதத்தை வாங்கி போட்டு அவன் உடலை கொண்டு போய் நீங்கள் பொதுமகன் வீட்டை கொடுக்கறது எந்த வகையில சரியா? இப்படி பல சம்பவங்கள் இருக்கு. நீங்கள் விடுதலை புலிகளின் பேர்ல வெளியிலிருந்து பேசுகிறவர்கள் விடுதலை புலிகள் அல்ல. அவர்களுடைய கருத்தை விடுதலை புலிகளின் கருத்தாக எடுக்க முடியாது. எங்களை ஆதரிக்கிறவர்கள் எங்களுக்கு எதிராக, அதாவது இன்றைக்கு விடுதலை புலிகளின் வேகத்தில் செயற்படுகிறவர்களில் 99% விடுதலை புலிகளினுடைய
பேரை கெடுப்பதற்கும் அவர்களுடைய உரிமை போராட்டத்தை சர்வதேச ரீதியாக பயங்கரவாதை பாதமாக்குவதற்கும் உழைக்கிறவர்கள் என்று என்னால சொல்ல முடியும். நீங்கள் எங்கள்ல வைக்கிற குற்றச்சாட்டு பார்க்க நாங்கள் விடுதலை புலிகளை நாங்கள் விமர்சிக்கிறதன் மூலம் விடுதலை புலிகளை பலகீனப்படுத்துறோம் என்று சொல்வதிலும் பார்க்க உண்மையிலேயே தாங்களை விடுதலை புலிகள் என்று சொல்லிக்கொண்டு அல்லது விடுதலை புலிகளுடைய கொடியை தாங்கிக் கொண்டு அல்லது மேதகு பிரபாகரன் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய முகநூல்ல போட்டுக்கொண்டு அவர்கள் செய்கின்ற அட்டூழியங்கள் தான், இந்த முகநூல் தளங்கள்ல செய்கிற அட்டூழியங்கள் தான் விடுதலை புலிகளை இன்றைக்கு சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறது. எங்கள் போன்றவர்களுடைய விமர்சனங்கள் அல்ல. எங்களுடைய விமர்சனங்களை மெய்ப்பிப்பது போல, அதுக்கு எண்ணெய் ஊற்றுவது போல பொறுப்புணர்வுள்ள உங்களை போன்றவர்கள், அதாவது ஓரளவுக்கு தகுதி உடையவர் என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னோடு பேசிய பல படித்த தமிழர்கள் சொன்னார்கள், ஜெயபாலன் ஒன்றும் குழந்தை பிள்ளை இல்லையே, அவர் ஒரு ஆசிரியர் தானே, இங்கிலாந்திலே ஒரு தகுதியான மனிதன் தானே, நீ மாபாரதம் படித்தவன் தானே, தகுதி உடையவன் வாயால் சொல்ல கேட்டு என்று இருக்கிறது அல்லவா. அப்ப ஜெயபாலன் சொல்றதுல சரிபுல இருக்கிறது இல்லையா இருக்குதான்றதை பற்றி ஏன் உங்களால போய் அவருடன் நேரடியாக பேச முடியாது? மக்களுக்கு முன்னாலே அவர் பேசுகிறார், போய் அவருக்கு நீங்க பார்த்து சொல்லுங்க சொல்லி எங்களுடன் சொல்லுகின்றார்கள். நீங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும், இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து பேசுகிறவர்களுடைய வயது என்ன, அனுபவம் என்ன, நீங்க சொல்லுகிற வைசாமி போன்றவர்கள் எப்பொழுது இந்த அவருடைய வயசு என்ன, அனுபவம் என்ன, ஹிட்லரோட தலைவர் பிரபாகரன் எந்த வகையில் ஒப்படுகிறார்கள், தலைவர் பிரபாகரனுக்கும் ஹிட்லருக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சம்பந்தமுமே இல்லை. தலைவர் பிரபாகரன் ஒரு குச்சி எடுத்து பொதுமகனுக்கு அடிக்கிறதே விரும்பாத தலைவர் பிரபாகரனுடைய உண்மையான சுபாவத்தை தெரிந்தவர்களுக்கு தெரியும். அவர் விடுதலை புலிகள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைமையே அரசியல் தலைமைத்துவத்தை மட்டுமல்ல, தலைமைத்துவத்தையே உமாமகேஸ்வரனிடம் கொடுத்து விட்டு தளபதியாகத்தான் தொடங்கினவர். ஆனால் பின்னர் தலைமைத்துவத்தை அவர் எடுத்து நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதால் எடுத்தார். பிறகு மாத்தியாண்ணியிடம் கொண்டு அரசியலை கொடுத்தார். மாத்தியாண்ணியிடம் கொண்டு கொடுக்கப்பட்ட அரசியலை அழிக்க வேண்டும் என்று இந்திய உளவுத்துறையும் இலங்கை உளவுத்துறையும் நான் ஏற்கனவே சொன்ன இந்த பன்னாட்டு ஓய்வு பெற்றவர்கள் எல்லாம் இலங்கை அரசாங்கத்தோடு இருந்து தீட்டிய அந்த சதித்திட்டம் புலிகளின் புலனாய்வுத்துறையை தவறான வழிநடத்தி மாத்தியாவையே துரோகியாக்கி கைதியாக்கி சிறைக்கூண்டுல கொண்டு போய் போட்டு விசாரணை கைதியாக்கி அவரை குற்றவாளியாக்கி குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை எடுத்து தலைவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இன்னது செய்தார் என்று சொல்லி அவரே துரோகியாக்கி அழிச்சு விடுதலை புலிகளுடைய அரசியலையே நாசம் செய்தார். ஆக தலைவர் நான் ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். இந்த தலைவர் பிரபாகரனை நம்பி ஏற்று நின்று தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்த இந்த மாவீரர்களின் தியாகங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை ஏற்று அவரோடு நின்று அவரிட்ட கட்டளையை ஏற்று செயல்பட்ட என் போன்ற போராளிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தலைவரோட தற்கப்படையில் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. எங்களுடைய தளபதிகளோடு நாங்கள் தற்கப்படையில் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல எங்களுடைய கருத்துக்களை வலிமையாக சொல்லி இருக்கிறோம், பேசியிருக்கிறோம். பொதுமக்களில் பலரே எங்களை கூப்பிட்டு நாக்கறக்க கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் வெளியில தெரியாது. நீங்கள் விமர்சிக்கிற இந்த சிவத்தம்பி கூட கடுமையாக புலிகளை விமர்சிப்பார். மாத்தியாண்ணி எல்லாம் கூப்பிட்டு வச்சு நேர பேசுவார். கிட்டுவோட கதைக்கு கொஞ்சம் பயம் என்று சொல்லுவார். அவனோட கதையை சுட்டு போட மாட்டா, அவனோட நான் கதைக்க முடியாது, உனக்கு தான் சொல்றேன், நீ போய் அவனுக்கு சொல்லணும். மாத்தியாண்ணிக்கு அவர் நேர சொன்னது என்ன எனக்கு முன்னால இருந்தே சொன்னார். விமர்சனங்கள் ஒன்று ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு ஆயுதத்தை வச்சுக்கொண்டு அடிதடி கோஷியாக விடுதலை புலிகள் இருந்தார்கள் என்றது போல சித்தரிக்கின்ற எதிரிகளின் செயற்பாடுகளுக்கு நீங்கள் உங்களை போன்ற ஒரு தமிழர்கள் துணை போவதுதான் இங்க வருத்தத்துக்குரிய விஷயம். இப்ப நல்ல விஷயத்தை செய்வதற்கு உங்களை போன்றவர்களோடு சேர்ந்து பேசுவதற்கு எனக்கு இருக்கிற வாய்ப்பையும் நீங்கள் இல்லாமல் செய்கிறீர்கள் என்று நான் கவலைப்படுறேன். ஏனென்றால் இந்த தமிழ் தேசியம் பேசுகிற எந்த ஊடகங்களும் முல்லைவதியை கூப்பிட்டு பேச மாட்டாங்க. ஏன் கூப்பிட்டு பேச மாட்டாங்கன்றதுக்கு நான் விளக்கம் சொல்றதுக்கும் மணிக்கணக்காக அவங்க எல்லாம் போலி தேசியவாதிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் என்பதை தான் என்னால சொல்ல முடியும். ஆனால் விடுதலை புலிகளை விமர்சித்தாலும் ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களாக இருந்தால் அந்த விமர்சனத்தை நீங்கள் சரியான முறையில் முன்வையுங்கள். அந்த ஆரோக்கியமான விமர்சனத்துக்கு நாங்கள் பதில் சொல்ல காத்திருக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் விடுதலை புலிகளை சித்தாந்த ரீதியாக விடுதலை புலிகளை பற்றி சொல்லுகின்ற யோக்கியதை எனக்கு உண்டு. சித்தாந்த ரீதியாக விடுதலை புலிகள் இயக்கம் எப்படி செயற்பட்டது என்று எங்களுக்கு தெரியும். தற்கொலை போராளிகள் ஏன் உருவாகினார்கள் என்றும் தெரியும். அழிவில்லாமல் ஆக்கம் கிடையாது, ஒன்றை தகர்க்காவிட்டு இன்னொன்றை விரிவுபடுத்த முடியாது என்று லெனின் சொல்லி இருக்கலாம். அதை நடைமுறைப்படுத்தியவர்கள் நாங்கள். மகாபாரதத்திலே தற்கொலையாளர்கள் இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் வாளாலும் ஈட்டியாலும் அம்பாலும் மல்யுத்தமும் செய்துதான் தகர்க்க முடியாத களங்களை தகர்த்தார்கள். நான் பாடலிலே எழுதியிருக்கிறேன், கருப்பு ஜூலை பாடலிலே எழுதியிருக்கிறேன். பாரத போர்ல புல்லர்களை கண்டோம், ஈழப்போர்ல மில்லர்களை கண்டோம், மில்லரின் தேசமாக இன்றைக்கு சில்லறையா போய் கிடக்கண்டு கேட்டிருக்கிறோம். வரலாற்றை படியுங்கோ, உலகத்தை சுத்தி பாருங்கோ. நாங்கள் ஒன்றையும் புதுசாக கொண்டு வர இல்லை. அதாவது பிரிட்டிஷ்காரர்களுடைய குயின் மேரி என்ற கப்பலின் புகைக்கூண்டுக்குள் பாய்ந்து அந்த கப்பலை தகர்த்த முதல் தற்கொலையாளன் ஒரு ஜப்பானிய ராணுவ வீரர் தான். நாங்கள் வரலாற்றில் இருந்து நாங்கள் பாடங்கள் எடுத்துக்கொண்டோம். அதான் எங்கள் தலைவர் சொன்னார், நாங்கள் கடம்போக்காளர்கள். அது மாற்று கருத்தில் விடுதலை புலிகள் கடம்போக்காளர்கள், உண்மையான விடுதலை புலிகள் என்றும் கடம்போக்காளர்கள். ஏன் கடம்போக்காளர்கள் என்றால் எமது மக்களின் விடுதலைக்காக போராடும் நாங்கள்
மென்மையானவர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் எமது இனம் அடிமையாக்கப்பட்டுக் கொண்டு எமது இனத்தை நீங்கள் கொலை செய்து அடிமையாக்குவதும் சரிதான், கூட இருக்கிறோம் என்று இருந்து குளிபறித்து எங்களை குலைத்து விடுவதும் ரெண்டு போன்றுதான். நான் அண்மையில் ஒரு குரல் பதிவு கொண்டு விட்டிருந்தேன். ஏனைய அரசியல் கட்சிகளை விட ஜேவிபியினுடைய அரசியல் தமிழினத்தை நிரந்தர அடிமையாக்கிவிடும். தமிழர்கள் தரப்பில் அதுக்கு சரியான அரசியல் முன்னெடுக்கப்படவில்லை என்றால் அதுதான் நடக்க போகுது என்றதை நாங்கள் சொல்றோம். இன்றைக்கு கூட அது சார்ந்து நாங்கள் பேசலாம் என்றிருந்தோம். ஆனால் முதல்ல ஜெயபாலன் என்றதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த கலந்துரையாடலை நடத்தியிருக்கிறோம். எனவே ஜெயபாலன், நீங்கள் என்னென்றால் ஒரு நீண்ட விடுதலை போராட்டம் நடந்திருக்கு. அதுல கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலத்தை விடுதலை புலிகள் ஒரு ஏக போக பிரதிநிதிகளாக நின்று அதை முன்னெடுத்திருக்கிறீங்க. இந்த விடுதலை போராட்டம் ஏதோ ஒரு வகையில ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இந்த ஒட்டுமொத்த போராட்டத்துல கிட்டத்தட்ட என்ன தெரியல 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் மக்கள் போராளிகள் என்று கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்ப நான் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய ஒரு விடுதலை அமைப்பு, இவ்வளவு 30 வருஷமாக போராடின ஒரு அமைப்பு ஏன் இன்றைக்கு வரைக்கும் தன்னை ஒரு சுய விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டியிருக்கு தானே? இப்ப முல்லமதி என்ற ஒரு நபரை நாங்கள் இந்த மக்கள் முன்னால கொண்டு வாரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த வகையில எனக்கு உங்கள மிகக்கூடிய மரியாதை இருக்கு. நீங்கள் பல்வேறு கருத்துக்களோட உங்களோட எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் இப்ப இருக்கிற இந்த சூழலை உடைச்சு நாங்கள் இதை பேச வேண்டும். அதாவது இங்க ஒரு ஜனநாயகம் தன்மை ஒன்று இருக்குது, அதுக்கு இதுதான் தீர்வு என்று நீங்கள் வெளியில வர்றது எனக்கு தெரியுது. உங்களுக்கு எவ்வளவு அழுத்தம் வரும் என்றதை நான் புரிஞ்சு கொள்றேன். இது கிட்டத்தட்ட ஒரு கத்தி முனையில நடக்கிறது தான் நீங்கள் இப்ப செய்து கொண்டிருக்கிற வேலை. இது ஒரு சரக்கினா துரோகி இல்லை என்றால் ஏதோ சீவிக்கலாம் என்ற நிலைமை தான். ஏன் வேற ஒரு தரம் இந்த சுய விமர்சனத்தை செய்ய வருவீனம் இல்லை? ஏன் அவ்வளவுக்கு விடுதலை புலிகள் அரசியல் ரீதியாக பலவீனமாக இருந்தார்களா? இது நல்ல ஒரு கேள்வி. விடுதலை புலிகள் ஒரு நல்ல ஒரு அரசியல் தெளிவுடைய ஒரு இயக்கம். ஆனால் இந்த சிங்கள இலங்கை பாராளுமன்றத்திற்குள் அரசியல் செய்வதில் விடுதலை புலிகளுக்கு உடன்பாடு இருக்கவில்லை. ஆனால் அப்படி இருந்தும் கூட விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி என்ற ஒரு அரசியலை விடுதலை புலிகள் இயக்கம் உருவாக்கினதும் உங்களுக்கு தெரியும். அந்த அரசியலை விட்டு வைத்தால் விடுதலை புலிகள் தமிழீழத்தை அடைவார்கள் என்பதும், அந்த தமிழீழம் உலகின் வரலாற்றில் ஒரு முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்பதனால் அந்த அரசியலை உடைத்தறிந்து விட்டால் மட்டும்தான் விடுதலை புலிகளை பயங்கரவாதிகளாக்கி அழிக்கலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் தீட்டிய சதி திட்டத்தில் தான் உண்மையிலேயே மாத்தையாவும் கூட துரோகியாக்கப்பட்டு விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி அளிக்கப்பட்டு விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியின் பேரில் 2009க்கு பிறகு கூட ஒரு அரசியலை முன்னெடுக்க முடியாத துப்பாக்கிய நிலை உருவானது. இரண்டாவது, இந்த இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு எதிரில் நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஒரு விடுதலை போராட்டத்தை கட்டமைத்தால் தான் இவர்களோடு அடிபடலாம் என்ற ஒரு வாதம் இருந்ததனால் தான் விடுதலை புலிகள் இயக்கம் ஏனைய இயக்கங்களை செயல்நிறுத்தி ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் தலைவர் பிரபாகரனை மையப்படுத்தி அணிதிரண்டதை தவிர தலைவர் பிரபாகரன் இந்த ஏக பிரதித்துவத்தை எல்லாம் விரும்பவில்லை. இந்த தேசிய தலைவர் என்ற அடைமொழியை கூட அவர் விரும்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் என்னவாவது செய்யுங்கடாப்பா, இந்த மக்களின் விடுதலைக்கு நல்லது நடக்கும் என்றால் அதுல நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்ன மாதிரியான சில கருத்துக்கள்லாம் அவரிடம் இருந்ததே தவிர மற்றும்படி அவர் இந்த மக்களுக்காக உழைத்தோர் உண்மையான தலைவன் என்றதை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். எமது இயக்கத்தில் நல்லவர்கள் இருந்தார்கள், கெட்டவர்கள் இருந்தார்கள், அறிவு குறைந்தவர்கள் இருந்தார்கள், கூடியவர்கள் இருந்தார்கள், எல்லாம் தான் இருந்தார்கள். அரசியல் தெளிவங்களுக்கு நிறைய உண்டு. ஆனால் இந்த அரசியல் தெளிவுள்ள போராளிகள் அனைவரும் கூடி இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தில் எஞ்சிய போராளிகளை ஒருங்கிணைத்து அணிதிரட்டி ஒரு அரசியலை முன்னெடுக்க முடியுமா என்று கேட்டீங்கன்றால் முடியாது. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்றேங்க. இந்த ஆஸ்திரேலியால இருந்து மாறன் ஒரு படியன் சமூக வலைத்தளங்கள்ல பேசுவான். அவன் பல்வேறு கருத்துக்களை கூறுவான். அவனுடைய எல்லா கருத்துக்களோடும் எனக்கும் உடன்பாடு கிடையாது. ஆனால் ஒரு சில அவனுடைய கருத்துக்கள் அரசியல் தொடர்பான அவனுடைய ஆழமான புரிதலை எனக்கு எடுத்து காட்டியது. அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னான், முல்லைமதி விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவரோ இல்லையோன்றது எனக்கு தெரியாது, ஏனென்றால் எனக்கு அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் விடுதலை புலிகள் இயக்கத்தால் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்ட போராளிகள் ஒருவர் என்ன சொல்றேன். நான் சொல்லுகின்றேன், முள்ளிவாய்க்காலால் வந்த நாங்கள் யாரும் இன்றைக்கு விடுதலை புலிகள் எங்களை சொல்ல முடியாது. இலங்கை படைகளிடம் சரணடையாமல் நின்று துணிந்து இந்த மக்களுக்காக செயற்படக்கூடிய பொது வழியில் வந்து பேசுகிற முல்லைமதி போன்றவர்களும் சேர்ந்து மீண்டும் விடுதலை புலிகள் இயக்கத்தை ஜனநாயக வழியில் கட்டமைத்து முன்னிறுத்துவீர்களாக இருந்தால் உங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் நிற்போம் என்று ஒரு வசனத்தை சொன்னார். அப்படியான அந்த மாறன் பிற்காலத்தில் முல்லைமதியையும் விமர்சித்தான், மற்றவர்களையும் விமர்சித்தான். இது ஆற்றாமையின் அவனுடைய வெளிப்பாடு என்றுதான் நான் புரிந்து கொள்வேன். அப்ப அரசியல் தெளிவு இருந்த போதிலும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கின்ற ஆற்றாமையில் தான் பலர் பேசுகிறார்கள். இப்ப சுவாமி சங்கரானந்தாவை பொறுத்தவரையில் சங்கரானந்தா எனக்கு எதிராக கதைக்கு ஒரு மட்டும் தேவையில்லை. சங்கரானந்தாவை பின்னுக்கு இருந்த ஒரு குழுவினர் தூண்டுகிறார்கள். அந்த தூண்டியவர்கள் எல்லாம் யார்? அவர்கள் எவ்வளவு காலம் இயக்கத்தில் இருந்தார்கள்? இப்ப அவர்களுக்கும் இயக்கத்துக்குமான தொடர்பு என்ன? அவர்களுக்கு இயக்கம் ஏதாவது கடைசியா வேலை ஒட்டி கொடுத்ததா? இதை பற்றி பொதுவெளியில வந்து அவர்களால் பேச முடியாது. நான் இப்ப கடந்த வாரம் கனடாவில் யாரெல்லாம் சங்கரானந்தாவுக்கு இந்த விடயங்களை சொன்னார்கள் என்று எனக்கு சிலர் சொன்ன தகவல்களின்படி நான் ஒரு சில என்னுடைய ஒரு போராளிக்கு நான் ஒரு பதிவை போட்டேன்.
அந்த போராளி உடனே போட்டு சொன்னா நான் செருப்பால் அடிப்பேன். இந்த மண்டப்பளை ஆண்டு உரிமையா கேட்டேன். நான் ஒன்றுமே கதைக்கிறேன்டாப்பா. நான் என்னப்பா உன்னை பற்றி கேட்கிறேன், எனக்கு தெரியும் தானே உன்னை, நானே கதைக்கிறேன். அவன் யாரும் கதைக்கிற அதுக்கு என்னட்டே வந்து எந்த பேர் ஏட்டா பழுத்து வராய் சங்கரானந்தவன் என்றவராப்பா எங்க இருக்கிறான்னு கேட்கிறார்கள். அவர் அப்ப சங்கரானந்தாவுக்கு முல்லைமதி புலியோ புலி இல்லையோ சொன்னவன் யார்? முல்லைமதி எடுக்கிற இந்த முயற்சிகளால் தமிழர்களுக்கு என்ன ஏது நன்மை வந்து விடுமா, அல்லது விடுதலை புலிகளை ஏதாவது திரும்பி மீண்டெழுந்து விடுவார்களா, விடுதலை புலிகளை விடலாமா விடக்கூடாதா என்று சிந்திக்கிறவர்கள் இவர்களை போன்றவர்களை இயக்குகிறார். இது இளைமுறைகாயாக நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு காரணங்களால் நடக்கிற உளவியல் போராக இதை நாங்கள் பார்க்கிறோம். நான் பொது வழியில் தான் பேசுகிறேன், நான் ஒழித்து மறைத்து பேசவில்லை. நான் 2009ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு நவம்பர் 2வது வாரத்தில் நினைக்கின்றேன் கனடாவில் உள்ள டிவியில் போய் நான் பேசும் பொழுது நான் விடுதலை புலி இயக்கத்தைச் சேர்ந்த போராளி என்றும் கனடாவுக்கு என்னை தலைவர் பிரபாகரனை அனுப்பி வைத்தார் என்றும் கனடாவில் நமது மக்கள் எப்படி வாழுகிறார்கள், அங்கே எமக்காக செயற்படுகிற அனுசரணை அமைப்புகள் அந்த நாட்டு சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு கண்ணியமாக நடக்கிறார்களா, அங்கே எப்படி மேம்பாடுகளை கொண்டு வரலாம், அந்த மக்களை எங்கட தமிழத்தை எப்படி இணைத்து வைத்திருக்கலாம், அங்குள்ள இளம் தலைமுறையினுடைய அறிவாற்றலை எப்படி வளர்க்கலாம், எங்கட மக்களை எப்படி வணிகத்துல வளர்த்தெடுக்கலாம், பல்வேறு விஷயங்களை பற்றி பார்க்கறதுக்கான ஒரு ஆய்வாளனாகத்தான் என்ன தலைவர் அனுப்பினார். நான் விடுதலை புலிகளுக்காக இங்கே புலனாய்வு செய்வதற்கு வரையில் தமிழீழத்தை நாங்கள் கட்டமைப்பதற்கு தமிழீழ மக்கள் உலகெங்கும் வாழுகின்ற இடத்தில் கனடாவில் அதிகமான மக்கள் இருக்கிறதால இங்கிருந்து பல முறைப்பாடுகள் வந்து கொண்டிருந்ததால 98ஆம் ஆண்டு பிற்பகுதியில இலங்கை உளவுத்துறை ஒரு நகர்வை முன்னெடுத்திருந்தது. அதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும். புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களுக்கு ஊடாக விடுதலை புலிகளுக்குள் ஊடுருவோம். விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருக்கிற போராளிகளுடைய குடும்பங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்தால் அவர்களுக்குள்ள ஊடுருவி புலிகளுக்குள்ள என்ன நடக்கின்ற தகவல்களை அறிகிறார். இப்படியான ஒரு நகர்வுகளை எல்லாம் அவர்கள் எடுத்திருந்தார்கள். அதனுடைய ஒரு பாதிப்பும் கூட இந்த முள்ளிவாய்க்காலில் வந்து நாங்கள் அழிந்து போவதற்கும் விடுதலை புலிகள் தொடர்பான ரகசியங்கள் வெளியே போவதற்கும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. கருணா இவ்வளவு காட்டி கொடுத்தார், கருணாவோட இருந்தவர்கள் இவ்வளவு காட்டி கொடுத்தார்கள் என்றது விடுதலை புலிகள் இயக்கத்தை தெரிஞ்சவர்களுக்கு தெரியும். அதுக்கு அப்பால இந்த போராட்டத்தை அடியோடு அழித்து இதை மீள திரும்ப ஒரு ஜனநாயக வழியில் செயற்பட விடாமல் தடுப்பதற்கான வேலைகளை இலங்கை உளவுத்துறை ஆதரவான சக்திகளும் செய்யறதுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களில் போராட்டத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் பெரும் பங்கு வகிக்கிறார்கள். அதில் எங்களுக்கு ஆதரவாக செயற்பட்ட அமைப்புகளில் இருந்தவர்கள் பெரும் பங்கு வகிக்கிறார்கள். இது கசப்பான ஒரு உண்மை. அப்ப இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு தடுப்பதற்கு இதுல யாரோட இலங்கை உளவுத்துறையின் தரப்பை சேர்ந்தவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள் என்றதை கண்டறிகிறதுக்கு இப்படியான வேலைகளை செய்யறதுதான் எங்கட வேலையாக இருந்தது. இதை நாங்கள் மறைக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு தேசிய இன விடுதலை போராட்டத்தில் நான் ஒரு பங்காளி. அப்ப விடுதலை புலிகள் இயக்கத்தின் சித்தாந்தம் எனக்கு தெரியும். விடுதலை புலிகள் இயக்கம் என்னென்ன செய்யலன்றது எனக்கு தெரியும். என்ன அளவுக்கு பேசுவதற்கு நேற்று கூட ஒரு மாஸ்டர் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அவர் ஒரு வாத்தியார். அவர்களிடம் கேட்டிருந்தார், நிராஜ் டேவிடிடம் போய் தலைவரோட இருந்தோம் என்று சொல்லி கதைச்சவர்களுடைய கதையை பார்த்தா தலைவரை எப்படியா இருந்திருக்கிறார் என்று சிந்திக்க வேண்டியிருக்கேன்னு சொல்லி நான் கேட்டேன். தலைவர் பிரபாகரன் களிமண்ணுகளை தான் கொடுக்குறோம் நாங்கள். அவர் ஊட்டி அங்கிருந்து தனக்கு தேவைக்கு 4 இடத்துல வச்சுட்டு அந்த கவர்ல இருந்தது. தனக்கு பணிபுரை செய்வதற்கும் அவருக்கு ஆள் தேவை, பக்கபலமாக நிற்கிறதுக்கும் ஆள் தேவை, ஆலோசனை சொல்றதுக்கும் ஆள் தேவை, எடுபடி வேலைகளுக்கும் ஆள் தேவை. இவர்கள் எல்லாரும் தலைவரோட நின்ற வேலை. அவர்கள் எல்லாம் தலைவத்தை ஆக்கலாம். எனக்கு நான் தலைவருக்கு பக்கத்திலே நிக்க இல்லை. நான் எங்கேயோ 2002ஆம் ஆண்டு கனடாவுக்கு வந்து 5 வரைக்கும் கனடாவில இருந்து என்ன கூப்பிட்டு தலைவர் என்று சொன்னது. அப்ப யார வச்சு என்னென்ன செய்யறான்ற ஒரு விஷயம் இருக்கല്ലോ. முல்லைமதி கதைக்கிறத வச்சு முல்லைமதி இந்த ஆளுமை என்ன, முல்லைமதி இந்த போராட்டத்தை என்ன வதிவாக செலுத்தியிருப்பார்ன்றதை அறியக்கூடிய அறிவாற்றல் உள்ளவர்களுக்கு தானே அது விளங்கும், அல்லாதவர்களுக்கு அது விளங்காதானே. அப்ப நாங்கள் என்ன சொல்றோம், விடுதலை புலிகள் இயக்கம் ஜனநாயக வழிக்கு வர வேண்டும் என்றதை சொல்லி இருக்கிறோம். அதுக்காக முன்னர் இயக்கத்திலிருந்து விலகிய போராளிகளையும் நாங்கள் வாங்கொண்டு கூப்பிட்டுனாங்கள். இந்த முள்ளிவாய்க்காலில் மே மாதம் 15ஆம் தேதி எடுக்கப்பட்ட முடிவுக்கு அமைவாக தொடர்ந்து போராடி வீரச்சாவடைஞ்சவர்கள் போக வீரச்சாவடி அமைப்பை சரணடைஞ்சு போனவர்கள் இருந்து உண்மையாக இந்த இடத்துக்காக உழைக்க விரும்புகிறவர்கள் வாங்கொண்டு கேட்டிருக்கிறோம். அந்த புனிதமான பக்கத்தை அப்படியே விட்டுட்டு நாங்கள் ஒரு அரசியல் வழியில் ஜனநாயக வழியில் பேரியக்கமாக வருவோம் என்று கேட்டிருக்கிறோம். இப்ப ஜனன் போன்ற மூத்த போராளிகள் வந்தார்கள், சுப்புலா போன்றவர்கள் வந்தார்கள். அவர்களும் சில இடங்கள் தவறான முடிவுகளை எடுத்து தவறாக நடந்து தலைக்கணமாக நடந்து சரியான ஆலோசனைகள் இல்லாமல் செயல்பட்டு இன்றைக்கு எங்களுடைய இயக்கத்தை ஒரு மோசமான நிலையில கொண்டே விட்டுருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு அரசியல் துறை 2 துண்டு அத்தனை கட்டமைப்புகளும் இருக்குன்னு சொல்லி தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்தணும்னு சொல்லி அத்தனை கட்டமைப்புகள் பேர்லையும் கொண்டு மலர் வளையத்தை வைக்கின்ற ஒரு தரப்பாக விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கின்ற அந்த அசிங்கத்தை நான் மறைக்க வேண்டிய தேவையில்லை. எங்களோட கட்டமைப்புகள் எல்லாம் முள்ளிவாய்க்காலோட முடிஞ்சது. மற்ற புலிகள் பற்றின இந்த கட்டுக்கதைகளை பரப்பினதிலையும் அதுல இருந்தவர்கள் தான் பெரும்பாலும் அந்த வேலையையும் செய்திருக்கிறார்கள். அவர்களை வைத்துத்தான் செய்கிறார்கள். அப்படியானவர்களை வச்சுத்தான் இந்த கட்டுக்கதைகளை பரப்புகிறார்கள். இப்ப சங்கரானந்தா போன்றவர்கள் வந்து நாங்கள் எல்லாம் சரி என்று சொல்லும் போதுதான் உங்களை போன்றவர்கள் எல்லாம் அங்க எல்லாம் சரி இல்ல கொஞ்சம் பிழையா கிடக்குன்னு சொல்ல வாரீங்க.
இப்ப நீங்களே தான் சொல்றீங்க துணுக்கா பிரச்சனையே இல்லை என்று மறக்கும் போது நீங்கள் அதுக்கு எதிராக பூதாகரமாக வலிக்கிட்டு உண்மையிலே நினைக்கிறேன் அது ஒரு முக்கிய புள்ளி என்று நினைக்கிறேன் முல்லமதி. ஏனென்றால் நீங்கள் சில சம்பவங்களை மறக்கின்ற போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டி வருது. அப்ப அதுக்கு அதை தொடர்ந்து மேலும் எல்லாரும் இந்த விஷயங்களை ஒட்டுமொத்தமாக கதைக்க துவங்கைக்குள்ள அந்த உண்மையா அந்த செயற்பாட்டன் நீங்கள் தான் ஆரம்பித்து வச்சுக்கிறீங்க இதுவரைக்கும். இந்த விடுதலை புலிகளுடைய காலத்திலும் சரி, அதுக்கு பிறகு இந்த போராட்டம் ஒரு நிறைவுக்கு இன்னைக்கு 16 ஆண்டுகள் ஆயிட்டு. இப்பதான் இது சம்பந்தமான ஒரு வெளி திறந்திருக்குது இந்த கதவு. இந்த ஜனநாயக பாதை தொடர்ச்சியாக நீளோணும் என்று எதிர்பார்க்கிறோம். என்றால் இந்த அடிப்பெண், வெட்டுவன், தாப்பெண், புதைப்பெண், எரிப்பெண் என்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும். ஏன்னா நாங்கள் இனி ஒரு உரையாடலுக்கான தான் அது. அந்த வகையில எனக்கு இருக்கிற பெரிய மரியாதை என்ன, பல்வேறு நெருக்கடிகள் இருந்தாலும் இத உரையாடி வெல்லலாம் என்ற மனத்திடம் உங்கள்கிட்ட இருக்கு. எங்களிடம் தர்மம் இருக்கிறது, எங்களிடம் நியாயம் இருக்கிறது, அறம் இருக்கிறது. ஒவ்வொரு மாவீரர்களும் உண்மையாகத்தான் வீரச்சாவடைந்திருக்கிறார்கள். எங்களுடைய தலைவரும் உண்மையாகத்தான் இருந்தார்கள். நீங்கள் பார்த்தீர்கள், அத்தனை தளபதிகளும் அந்த மண்ணில் வீரச்சாவடைந்து விட்டார்கள். எங்களுடைய தலைவர் வீரச்சாவடைந்து விட்டார். எங்களுடைய இயக்கத்தின் உண்மையானவர்கள் பெரும்பாலானவர்கள் வீரச்சாவடைந்து விட்டார்கள். எங்கே இருக்கிறவர்கள் உண்மையானவர்கள் வாருங்கள், வெளிப்படையாக சரியான என்று செயல்படுவோம் என்றதை நாங்கள் கோரிக்கையை வச்சிருக்கிறோம். விடுதலை புலிகள் இயக்கத்தில் எல்லோரும் முழுமை பெற்ற போராளிகள் இல்லை. ஆக குறைஞ்சது 5 வருஷம் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்திருந்தால் அவர்கள் ஓரளவுக்கு விடுதலை போராட்டத்தை பற்றி புரிந்தவர்களாக இருக்கலாமே தவிர விடுதலை போராட்டம் பற்றி படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. பல்வேறு அம்சங்களை படிச்சதுக்கு விடுதலை போராளியாக தன்னை முன்னிறுத்த முடியும். அங்க விடுதலை புலிகள் இயக்கத்தின் பேரில் ஒரு ஆள் தன்னை முன்னிறுத்தன்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பல ஆயிரம் கேள்விகள் எங்களை நோக்கி இருக்கு. தன்னுடைய தந்தை இழந்தவன் கேள்வி வைப்பான். அவனுக்குரிய பதிலை நாங்கள் இன்றைக்கு சொல்ல வேணும். ஜனநாயக வழிக்கு வந்தால் அதனுடைய கடமை, அதில் எல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆக நான் ஒரே ஒரு விடயம் சொல்றேன், வைஷ்ணவி போன்றவர்களையும் இந்த யூடியூப்ல இருக்கிற விடுதலை புலி குஞ்சுகளையும் விடுதலை புலிகள் என்ற பேர்ல நீங்க உங்களை போன்றவர்கள் பார்த்து அதுக்கு நீங்கள் ரியாக்ஷன் பண்ணாதே. உண்மையான விடுதலை புலிகள் எங்காவது கதைக்கிறார்களான்றதை பாருங்க. இப்ப உத்தியோகபூர்வமா இங்க விடுதலை புலிகளை பற்றி கதைக்கிற ஒரு 3 பேரை நான் சொல்லுவேன். உத்தியோகபூர்வமா கதைக்கிறார்கள். ஒரு ஆள் மனோகரன் என்ற காக்கா, அவர் தாயகத்திலிருந்து உத்தியோகபூர்வமா கதைக்கிறார். மற்றது கஜன் பிரான்ஸ்ல இருக்கிறார். அவன் என்ன பத்தி பிள்ளையா கதைக்கலாம், என்ன பற்றி தெரியாம கதைக்கலாம், என்ன கதைக்கலாம், சரி பிள்ளைகள் இருக்கலாம். அவன் விடுதலை புலிகள் இயக்கத்துல இருந்த ஒரு போராளி, பின்னர் இயக்கத்துல சில ஒழுக்காற்று நடவடிக்கைகள் காரணமாக விலத்தப்பட்டவன். நான் நினைக்கிறேன் பிரான்சுக்கு வந்த புரோஜன இயக்கம் அவனை இணைச்சி சில செயல்பட்டிருக்கலாம். எனக்கு அந்த உண்மை போய் தெரியாது. ஆனால் பொது வழியில் நின்று அவன் செயல்படுகிறான். சரி என்றும் பிள்ளை என்றும் அவனை விமர்சிக்கலாம், அது ஒரு பிரச்சனை. ஆனால் அவன் விடுதலை புலிகள் சார்ந்து ஒரு பேசுகிறான் என்றது எனக்கு மாற்ற கருத்து இல்லை. அதே போல அடுத்தது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வேதனைக்குரிய விஷயம் என்னென்றால், தமிழ் அரசியல் துறை என்ற ஒரு குழு, தமிழீழ விடுதலை புலிகள் அரசியல் துறை என்ற ஒரு குழு. முதல்ல நீங்க ஒன்றுபடணும். இதை விட வெக்கக்கடான பிரச்சனை என்னன்னா, நடைமுறை இருக்கின்ற மாகாண சபை தேர்தலுக்கு புலிகள் 4 குழுக்கள் களத்தில் இறங்க போயிடும். நாங்கள் அடுத்த மாகாண சபை தேர்தல் தொடர்பிலும் அதை எப்படி தமிழினம் எதிர்கொள்ள வேண்டும், எப்படி எதிர்கொண்டால் தமிழ் மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற தொடர்பிலும், அப்படி இல்லை என்றால் வேறு வழி இல்லாமல் ஏவிபியோடு நின்று ஒட்டுக்குழு அரசியல் செய்கின்றவர்களுக்கு வாக்களித்து அதன் மூலம் தமிழர்கள் என்னத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்ற தொடர்பிலும் பேசுவோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். நான் தயவு கூர்ந்து ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். விடுதலை புலிகள் இயக்கத்தை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் உறுதியான ஆதாரங்கள் இருந்தால் மட்டும் எங்களுடைய இயக்கத்தில் இருந்த போராளிகளின் பெயர்களை பொதுவெளிக்கு கொண்டு வாருங்கள். இல்லை என்றால் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக தங்களை ஈடுபடுத்தி கொண்ட போராளிகள், அவருடைய எதிர்காலம், அவருடைய அமைதியான வாழ்க்கைக்கு தயவு செய்து பங்கம் விளைவிக்காதீர்கள். எங்களுடைய நோக்கமும் இல்ல. போராளிகளை பொறுத்த வரைக்கும், கிள்ள போராளிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அவர்கள் மீது மிகுந்த மதிப்பும் இருக்கு, மரியாதையும் இருக்கு. மாவீரரானவர்களுடைய அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதே சமயம் அமைப்பு என்று வருகின்ற பொழுது அது அதை புனிதப்படுத்துறதோ அல்லது புனிதப்படுத்துறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போறதில்லை. அதே நேரம் அதை அவர்கள் எல்லாரும் விமர்சனத்துக்குரியவர்கள். தலைமையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விமர்சனத்துக்குரியவர்கள் என்றதுதான் என்னுடைய பார்வை. நீங்கள் சொன்னது போல இந்த ஜனநாயகத்தை நோக்கி வாரது. அடுத்தது இந்த அனைவரும் விடுதலை புலிகள் என்று சொல்றவர்கள் அனைவருமே உங்கள் போன்ற ஒரு வழிக்கு, ஒரு கருத்து நிலைக்கு வரணும். கடந்த காலத்துல சில தவறுகள் நடந்திருக்கு, அதுகள் தவறுகள் தான் என்று ஏற்றுக்கொள்ளப்படணும். அதை கடந்து செல்ல வேணும். அந்த சுய விமர்சனத்தோட அதை கடந்து செல்லணும். அதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் விடுதலை புலிகளின் தரப்பில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு அரசியல் எதிர்காலம் அல்லது ஒரு இந்த மக்களுக்கான ஏதாவது ஆக்கபூர்வமான செயற்பாட்டை செய்ய முடியும் என்று நான் நம்பவில்லை. ஏனென்றால் கடந்த 16 ஆண்டுகளாக இதுக்கான பல்வேறு முயற்சிகளை எடுத்து தகுதியானவர்கள் பலர் வயது மூப்பின் காரணமாகவும் இந்த உளவியல் போருக்கு முகம் கொடுக்க முடியாமலும் இந்த அறிவிலித்தனமானவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமலும் ஒதுங்கி விட்டார்கள். நானே நோயாளியாகிவிட்டேன். ஆகவே தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கோ, எங்களுடைய மாவீரர்களை மதியுங்கோ.
நாங்கள் யாரும் எங்களுடைய மக்களுக்கு எதிராக எதையும் செய்ய விரும்பவில்லை. எங்கள் மக்கள் தான் எங்களை காப்பாற்றியிருக்கிறார்கள். அவர்கள் தந்த கஞ்சியிலும் கூழிலும் சோத்திலும் தான். என்னுடைய மாமியார் கூட இப்ப கடந்த சில நாட்களுக்கு முதலே சொன்னா, நீ புலிகள் இயக்கத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம், நீ சும்மா புலி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அவனுடைய மகன் மாவீரன், என்னுடைய மாமியினுடைய மகன் ஒருவன் மாவீரன். அவன் எனக்கு சொல்றான், உனக்கும் புலிகள் இயக்கத்துக்கும் என்ன சம்பந்தம் கேட்கிறான். இந்த அளவுல தான் நான் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவன். நான் நினைக்கிறேன் அந்த புள்ளியோட இந்த நீண்ட கலந்துரையாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே முன்பு அந்த பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் வந்து உங்களோட கருத்துக்களை மிக ஆணித்தரமாக ஒரு விவாதமாக வைத்தமைக்கு மிக்க நன்றி. முள்ளமதி, நன்றி, வணக்கம்.